கொடுக்கும்படியாய் எடுக்கப்பட்டதான ஒரு வேத வசனத்தை எடுத்து வாசிங்க. ஏசாயா 52ஆம் அதிகாரம், ஏசாயா 52ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனம். எழும்பு எழும்பு சீயோனே. சீயோன் என்பது சபை. ஆண்டவர் மறுபடியால் அவர் சொல்லுகிற வார்த்தை, நீ எழுந்திருக்க வேண்டும். உறங்கிக் கொண்டிருக்கலாம், காத்து கொண்டிருக்கலாம். என்ன செய்வேன் என்று வெண்ணை பார்த்து கேட்கிறவர்களாய் இருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறதான காரியமாவது, எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்து கொள்ள. அப்போ ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வல்லமைகளை கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு வல்லமைகளை இழந்தவர்களாய் நான் என்ன செய்வேன் என்று நம்மிடத்தில் இருக்கிறதான காரியங்களை இழந்து ஆண்டவருடைய பாதத்தில் உட்கார்ந்திருப்போம் என்றால் வார்த்தை வருகிறது, நீ என்ன பண்ண வேண்டும்? உன் வல்லமையை நீ தரித்து கொள்ள வேண்டும். உன் அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக்கொள். அன்பு தேவனுடைய க்ஷணமே, எருசலேம் என்பது பரலோக ராஜ்யத்தை குறிக்கிறதா இருக்கிறது. அலங்கார வஸ்திரங்கள் அதற்கு தரிக்கப்படுகிறதா நேரத்தில் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நியாயாதிபதி வாசல் அண்டையில் வந்திருக்கிறார். நியாயாதிபதி அவர் வாசல் அண்டையில் வந்திருக்கிறார் என்றால், என் அன்பு சீயோன் குமாரத்தையே, உனக்கு கொடுத்த வல்லமைகளை நீ தரித்துக் கொண்டிருந்தால் தானே என் காலம் கழிக்கிறதான நேரத்தில் நீ மறுரூபமாக்கப்படுவாய். ஆண்டவருடைய வருகைக்கு பண்புள்ளவனாய் மாறுவாய். விசுவாசிக்கிறீங்களா? வார்த்தை இங்கே சொல்லுகிறது பாருங்க. விருத்த சேதனம் இல்லாதவனும் அசுத்தனும் இனி உன்னிடத்துல வருவதில்லை. அப்போ அசுத்தன் என்று சொல்லுகிறதான நேரத்தில் பாவம் செய்கிறவன் மாத்திரம் அல்ல, கள்ள தீர்க்க தரிசனங்களை சொல்லுகிறவன், வேதத்தை புரட்டுகிறவன், வேதத்திற்கு புறம்பான காரியத்தை செய்கிறவன் அசுத்தனாய் இருக்கிறான். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அசுத்தனும் விருத்த சேதனம் இல்லாதவன் என்றால், வசனத்தினால் தன்னை விருத்த சேதனம் பண்ணாத எவனும் அவன் கர்த்தருக்கு பிரியமில்லாதவனாய் இருக்கிறான். ஆண்டவர் சொல்லுகிறார், அவனும் ஒன்னிடத்திலே அவன் வருவதில்லை. அடுத்தது, உன்கிட்ட என்னென்ன தூசி இருக்கு? இவ்வளவு நாள் அப்படியே ஒரு இடத்துல உட்கார்ந்து இருக்கிறாயா? ஒரு பொருள் ஒரு இடத்துல ரொம்ப நாள் வச்சிருக்கிறோம்னா என்னாலும் தூசி படிச்சிடும். தூசி படிக்கிற ஒரு காரியம் தெரியுமா? வீட்டுல இந்த வாரம் எடுத்துட்டு போய் வேதத்தை ஒரு இடத்துல வச்சா அடுத்த வாரம் வரும்போதுதான் தேடும், வேதம் எங்கே இருக்கிறது? தூசி தட்டி எடுத்துட்டு வரணும். அன்பு தேவனுடைய ஜனமே, அதே போல இன்றைக்கு உன் இருதயத்திற்குள் இருக்கிறதான பாவ கரைகளா இருக்கட்டும், தூசிகளா இருக்கட்டும், ஆண்டவருக்காய் நீ எழுந்து நிற்கிறதான நேரத்தில் கர்த்தரின் வார்த்தை உனக்கு நேராய் வருகிறது. நீ என்ன பண்ணணும்? தூசிய உதறிவிட்டு எழுந்திரு. எருசலேமே வீற்றிரு. உனக்காக பரலோகத்தில் காரியங்கள் செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. சிறை பட்டு போன சிறையாக பட்டிருக்கிறதான நேரத்தில் உன் ஆசீர்வாதங்கள் பட்டு போய் கொண்டிருக்கிறது. எப்படி ஒரு சூரிய ஒளி இல்லை என்றால் செடி கொடிகள் பட்டு போகிறதோ, என் தேவனின் முக தரிசனம் இல்லாமல் ஆண்டவருடைய சமூகத்திற்கு நீ வராதபடியினாலே உன்னிலே அநேக ஆசீர்வாதங்கள் பட்டு போய் சிறைப்பட்ட அனுபவத்தில் இருக்கிறாய் என்றால் வார்த்தை சொல்லுகிறது, சிறைப்பட்டு போன சீயோன் குமாரத்தையே, சபை என்கிறதான மனவாட்டியே, சபைக்குள்ள இருக்கிறதான என் அருமை பிள்ளைகளே, எந்த சிறைச்சாலையிலே நீ அடைப்பட்டு இருக்கிறாயோ, உன் கைகள் உன் கால்கள் விலங்கிடப்பட்டு இருந்தாலும் சரி, வார்த்தை சொல்லுகிறது, உன் கழுத்தில் உள்ள கட்டுகளை என்ன பண்ணு? நீதான் அவிழ்க்கணும். அப்போ பாரத்தை யார் தூக்கி வச்சிட்டு இருக்கிறா? நான் தூக்கி வைத்துக் கொண்டிருக்கிறேன். இன்றைக்கு செய்தியின் தலைப்பு என்னன்னா, ஒரு பேழை எப்படி இருக்க வேண்டும்? ஒரு பேழை என்றால் என்ன? ஒரு கப்பல் என்றால் என்ன? பேழை என்பது தேவனுடைய சமூகம், கப்பல் என்பது உலகத்தை குறிக்கிறதாய் வேதத்தின் படியாய் ஒவ்வொரு காரியங்களை தியானித்து கடந்து சொல்லும் வாக்கியம். ஆங்கிலத்தில் பார்க்கிறதான நேரத்தில் ஆண்டவர் அதோடைய வியாக்கியானம் சொல்லுகிறது, பேழை என்றால் ஆர்க். நீ ஆண்டவருடைய ஆர்க்குள்ளாக இருப்பாய் என்றால் டார்க்னஸ் உனக்குள்ளாக இருளுக்குள்ளாய் வராது. ஆனா இல்ல ஆண்டவரே, எனக்கு பேழை வேண்டாம், நான் கப்பலில் தான் இருப்பேன், நீ ஷிப்புக்குள்ள இருப்பேன்னா நீ ஸ்லிப் ஆகிட்டே இருப்ப. ஆண்டவரே, நான் ஸ்லிப் ஆகி கொண்டே இருக்கிறேன், என் வாழ்க்கையிலே நான் தடுமாறி கொண்டே இருக்கிறேன். பேழைக்குள்ளாய் நீ நிலைநிற்கவில்லை. பேழைக்குள்ளாய் நீ இருப்பாய் என்றால் கப்பல்களை தேடி ஓட மாட்டார், ஐஸ்வர்யங்களை தேடி ஓட மாட்டார்.
உலகத்தின் ஆசாபாசங்களை தேடி ஓடுகிறவனாய் இருக்க மாட்டான். வேதத்தின் படியாய் பார்க்கிற நேரத்தில் வாசிங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம், மத்தேயு 6ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். 2 எஜமான்களுக்கு நல்லா கவனிங்க. அட் a time, ஒரே நேரத்துல டிவோர்ஸ் போட்டு பேச முடியாது. ஒன்னு ஆஃப்ல இருக்கணும், ஒன்னு ஆன்ல இருக்கணும். அன்பு தேவனுடைய சொன்னமே 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய நீ எவ்வளவு பெரிய ஆளாவானதா இருக்கலாம். ஒருத்தங்கிட்ட நடிக்கணும், ஒருத்தனிடம் உண்மையா இருக்க வேண்டும். இன்றைக்கு நீ யாரிடத்தில் உண்மையா இருக்கிறா? தேவனிடத்தில் உண்மையா இருக்கிறாயா? உலகத்தினிடத்தில் உண்மையா இருக்கிறாய்? வேதம் சொல்லுகிறது பாருங்க, 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது. ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான். அப்ப நீ சபைக்கு வராமல் இருப்பாய் என்றால் உன் சிநேகங்கள் உலகத்தில் இருக்கிறது. தேவனை தேடி வருவாய் என்றால் உன் சிநேகம் தேவனிடத்தில் இருக்கிறது. நான் ஆலயத்துக்கு வந்தால் மாத்திரமல்ல, என் முழு இருதயத்தோடும் என் ஆத்மாவோடும் ஆண்டவரை நான் பாடுகிற நேரத்தில் தான் அந்த உண்மை விளங்கும். ஏனென்றால் 6 நாட்களை அவர் உனக்கு கொடுத்திருக்கிறார். ஒரு நாட்களை, ஒரே ஒரு நாளை தான் அவர் உன்னிடத்தில் கேட்கிறார். அதனால் இன்றைக்கு 3 மணி நேரம், 4 மணி நேரம், 5 மணி நேரம் இருந்த சபை சுருங்கி 1.5 மணி நேரம், 2 மணி நேரத்துக்கு வந்துருச்சு. நாங்கள் சின்ன பிள்ளைகளா இருந்த நேரத்துல செய்திகள் 3 மணி நேரம் சோம்பல் இல்லாம சந்தோஷமா கேட்டோம். ஏன்னா அன்னைக்கு கையில என்ன இல்ல, செல்லு. நாங்க நம்ம செல்லுன்னு சொல்றோம். சிறைச்சாலைக்கு இன்னொரு பேர் என்னது? செல். அன்பு தேவனுடைய ஜனமே, இதற்குள்ளாய் அடைப்பட்டு கிடக்கிறோம். உலகம் கைக்குள் இருப்பது என்று நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். உலகம் உன் கைக்குள் இல்லை, நீ உலகத்திற்குள்ளாய் இருக்கிறாய். வார்த்தை எங்கே சொல்லுகிறது பாருங்க, ஒருவனை பற்றி கொண்டு அல்லது ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை என்ன பண்ணுவான்? அசட்டை. இன்னைக்கு இருக்கா? சபையை ஜாக்கிரதை பண்ண. யாரிடத்தில் உன் சிநேகம் இருக்கிறது, யாரிடத்தில் உன் அன்பு இருக்கிறது? வார்த்தை சொல்லுகிறது, ஒருவனை பற்றி கொண்டு ஒருவனை அசட்டை பண்ணுவான். தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது. யார் வேணும்னு சொல்லி நீ டிசைட் பண்ண. நீ ஆண்டவரே நீங்க மாத்திரம் போதும்னு சொன்னா, நீ நல்ல டிசிஷன் எடுப்பனா, கேட்டுக்கு போற வழி எப்படி இருக்கும்? விசாலம் பெருசு, பார்க்கும்போது அழகா இருக்கும். ஆனா பரத்திற்கு போகிற வழி குறுகலானது, இடிச்சு மடக்கி எப்படியா போகும். அன்பு தேவனுடைய ஜனமே, போராட்டத்தின் மத்தியிலே, சோதனைகளின் மத்தியிலே ஆண்டவரை தேடுகிறதான உன் வாழ்க்கையை ஆண்டவர் சாதனைகளை மாற பண்ணுவார். பேழையை குறித்து சில காரியங்களை தியானிப்போம். வாசிக்க எபிரேயர் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் அநேக ரகசியமான காரியங்களை கர்த்தர் வெளிப்படுத்தி கொடுத்தார். பின்னாட்கள் நீங்க தியானிக்கிற நேரத்துல அது உங்களுக்கு உபயோகமுள்ளதா இருக்கும். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். வாசிங்க எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். எபிரேயர் விசுவாசத்தினாலே நோவா தான் வாழ்ந்த காலத்துல காணாதவைகளை குறித்து இன்னைக்கு எல்லாத்தையும் பார்த்திருக்கிறோம். நம்ம ஆண்டவர் யார் என்பது தெரியும், குமாரன் யார் என்பது தெரியும், பரிசுத்த ஆவியானவர் யார் என்பது தெரியும். ஆனா ஆண்டவர் தானே, அவர் கிருபை உள்ளவர், ஆண்டவர் தானே, அப்புறம் பார்த்துக்கலாம். அப்புறம் என்பது குமாரன் never comes. நாளை என்றால் நாளை போய்கிட்டே தான் இருக்கும். ஒரு வாழ்நாள் முடிந்து விடும். அன்பு தேவனுடைய ஜனமே, எல்லாருக்கும் நின்றுட்டு மரணத்திற்கு நேரம். நான் எங்கே நின்று கொண்டிருக்கிறேன் எனக்கு தெரியாது. ஒவ்வொரு நாளும் எனக்கு முன்பாக ஒருத்தன் போய்கிட்டே இருக்கிறான். ஆண்டவரே எனது நேரம் இன்னும் கொஞ்ச நேரத்துல இருக்குதா, இன்னைக்கு முடியும் போது இருக்க தெரியாது. நான் முன்னாலே போய் நிற்க முடியாது, பின்னாலும் போய் நிற்க முடியாது. ஏன் என்றால் என் காரியத்தை ஆண்டவர் தீர்மானித்து வைத்திருக்கிறார். அந்த காரியங்கள் நடைபெறுவதற்கு முன்பாக நான் எங்கே இருக்கிறேன் என்பதை நீ தீர்மானித்து ஆக வேண்டும். நீ தீர்மானிக்கவில்லை என்றால் கதவுகள் அடைக்கப்படும். கதவுகள் அடைக்கப்படுகிறதான நேரத்தில் நீ கைவிடப்பட்டவனாக இருப்பாய் என்பதை மறந்து போகாத. வார்த்தை சொல்லுகிறது பாருங்க, காணாதவைகளை குறித்து ஃபர்ஸ்ட் ஆண்டவரை வான் பண்ணுவார். மகனே மகளே, உலகத்தை நோக்கி போயிட்டு இருக்கிற நீ நினைக்கிற நான் ஓடி வந்துருவேன்ட்டு, ஆனா உன்னால வர முடியாது. உலகம் உன்னை தழுவி கொள்ளும்.
பாச கயிறு என்கிற வேஷ கயிறினால் அது உன்னை கட்டி வைக்கிற நேரத்தில் நீ உன்னை விடுவித்துக் கொள்ள வேண்டும் என்று நினைப்பாய். ஆனால் அது ஒரு நாள் கூடாமல் போகும். இன்றைக்கு ஆண்டவர் உன்னோடு பேசுகிறார். சீயோன் குமாரத்தியே, என் அன்பு சபையே, உன் கழுத்தில் இருக்கிற கயிறுகளை அவிழ்த்து விடு. நீதான் வைக்கணும். ஆண்டவரே ஆண்டவரே விடுதலை தாரும், விடுதலை தாரும். ஆனா நான் உலகத்தை பிடித்துக் கொண்டிருப்பேன். ஆண்டவரால் இறங்க முடியாது. வார்த்தை சொல்லுகிறது, வாசிங்க. தேவனிடத்துல ஃபர்ஸ்ட் அவன் என்ன பெறுகிறான்? எச்சரிப்பை பெற்று. இந்த பக்தி இன்னைக்கு இருக்குதா? பயம் என்கிற பக்தி ஆண்டவரிடத்தில் இருக்கும் என்றால் 6:30 மணிக்கு உனக்கு சபை என்றால் 6 மணிக்கு நீ உள்ளே உட்கார்ந்து இருக்க வேண்டும். அதுதான் பயபக்தி. ஆண்டவரின் மேல் இருக்கிறதான பக்தியை நான் காண்பிக்க வேண்டும் என்றால் என் ஆண்டவர் வருவதற்கு முன்பாக ஒரு சிஎம் வராரு சர்ச்சைக்கு. எப்ப வந்திருப்பார்? சிஎம் என்ன பார்க்கணும்னு சொல்றாரு. எப்ப போவீங்க சொல்லுங்க? 8 மணிக்கு உங்களுக்கு அப்பாயின்மெண்ட். 8:10 போவீங்களா? பேசுவாங்களா? ஒரு நம்ம மோடி அப்பாயின்மெண்ட் கொடுத்துட்டாரு. சபையில் இருக்கிற ஒருத்தர் பார்க்கணும்னு சொல்லிட்டாரு. 8 மணிக்கு அப்பாயின்மெண்ட். எத்தனை மணிக்கு போவோம்? 9 மணிக்கு இல்ல? அன்பு தேவனுடைய ஜனமே, அதை காட்டிலும் பரமராஜா உன்னை பார்த்து வருகிறார். மனசுல ஞாயிற்றுக்கிழமை எழுப்பும் போது 6 மணி ஆண்டவரை நீங்க வந்துட்டீங்க, குத்தி கொண்டே இருக்கணும். பவுல் எழுதுகிற நேரத்தில் அவன் எழுதுகிறது போல என் சரீரத்தில் ஒரு முள்ளனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் அந்த முள்ளானது அவனை குத்தி கொண்டே இருக்க வேண்டும். என் வேலை எனக்கு ஆயத்தப்பட்டிருக்கிறது. கதவு அடைக்கப்படும். கதவு அடைக்கப்படும் என்றால் ஆண்டவரின் ஆசீர்வாதங்கள் ஊற்று கண்கள் திறந்து எழும்புகிற நேரத்தில் அது மேலே மிதந்து கொண்டிருக்கும். நான் கைவிடப்படுவேனே. நேரம் தவறுகிறாய் என்றால் நீ ஆண்டவருடைய சமூகத்திலிருந்து கைவிடப்படுகிறாய். விசுவாசிக்கிறியா? வேலை என்பது சாதாரண இடம் அல்ல, அது பரிசுத்த ஸ்தலம். வார்த்தை சொல்லுகிறது பாருங்க, தன் குடும்பத்தை. அப்போ ஃபர்ஸ்ட் வார்னிங் வர்றது எதுக்கு தெரியுமா? ஒன்ன காப்பாற்றுறதுக்கு. ஏன் என்றால் மணவாட்டி என்கிறதான சபைக்குள்ளாய் ஒரு வேலைக்குள்ளாய் அநேக குடும்பங்கள் இருக்கும். அந்த குடும்பத்தை காப்பாற்ற வேண்டும் என்றால் காவலாளி ஆண்டவர் ஒருவரை தெரிந்து வைத்திருப்பார். அந்த காவலாளி மந்தைக்கு முன்பாய் நடக்கிறதான கடாவாய் இருந்து சபைக்கு நேராய் பிள்ளைகளை மனைவியை நடத்துகிறவனாய் இருக்கணும். அது பேழைக்குள்ளாய் வந்து சேருகிறதா இருக்கிறது. வார்த்தை அங்கே சொல்லுகிறது பாருங்க. ஃபர்ஸ்ட் எச்சரிப்பு, இரண்டாவது பயபக்தி, அடுத்தது தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு. குழந்தையா இருக்கும்போது குழந்தையா பேசணும், ரைட்? நான் புருஷனான பொழுது குழந்தைகளுக்கு ஏற்றதை நான் என்ன பண்ணிடணும்? விட்டுறணும். இன்னைக்கு நான் குழந்தையா தான் இருப்பேன்னா அன்பு தேவனுடைய ஜனமே முடிவு பரிதாபம். வார்த்தை அங்கே சொல்லுகிறது பாருங்க, தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான். அதனாலே அவன் உலகம் ஆக்கினைக்குள்ளதானது என்று தீர்த்து விசுவாசத்தினால் உண்டாகும் நீதிக்கு சுதந்திரவாளியானான். உன் ஆசீர்வாதத்திற்கு நீ சுதந்திரவாளியாய் மாற வேண்டும் என்றால் ஆண்டவரே, எனக்கான இடம், எனக்கான ஸ்தானம் என் சபையாகிய மிஸ்பா என்கிறதான பேழைக்குள்ளாய் என் ஸ்தானங்கள் இருக்கிறது. மற்றவர்கள் வருவதற்கு முன்பாய் என் ஸ்தானத்திற்குள்ளாய் நான் போக வேண்டும். நான் போகிற நேரத்தில் தானே என் குடும்பத்தை என்னால் ரட்சித்துக் கொள்ள முடியும். டெஸ்ட் பண்ணி பாரு. ஒருவன சபைக்கு வராம இருந்து பாரு. கர்த்தருடைய வல்ல ஆவியானவர் சவுலை விட்டு நீங்கினதை அவன் அறியாதிருந்தான். கர்த்தரால் விடப்பட்ட பொல்லாத ஆவி அவனுக்குள்ளாய் வந்தது. அன்பு தேவனுடைய ஜனமே, ஒரு வீடு ஜோடிக்கப்பட்டு இருக்கும் என்றால் ஃபர்ஸ்ட் சபைக்கு வருகிற நேரத்தில் பரிசுத்தம், ஜெபம், வேதம், உபவாசம். 6 மணி என்றால் 5 மணிக்கே வந்து உட்கார்ந்து பாஸ்டருக்கு போன், எங்க இருக்கிறீங்க? நாங்க வந்து வெயிட் பண்றோம், நீங்க எங்க போனீங்க? நாட்கள் செல்ல செல்ல எல்லாம் ஜோடிக்கப்பட்டு அழகான உடனே வெளியேற்றம் சொல்றாங்க. சிஸ்டர் நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க, பிரதர் நீங்க ரொம்ப அழகா இருக்கிறீங்க. அதை தூக்கி இப்படி வச்ச உடனே நீங்க எப்படி வேலை செய்றீங்க தெரியுமா? உங்களால ஒன்றும் செய்ய முடியாது, நீங்க இப்படியெல்லாம் இருக்கிறீங்கன்னு புகழ் இதெல்லாம் வருகிறதான நேரத்துல அப்ப என்னிடத்துல நிறைய தாளந்துகள் இருக்கிறது என்று சொல்லி உன் பையில இருக்கிற வேண்டிய கனத்தை தலை மேலா கனத்தை தூக்கி வைக்கிற நேரத்துல அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா டிலே. அந்த டிலே என்ன ஆகுது? லேட் என்ன ஆகுது? ஒரு நாள் இஸ் கான். மொத்தமா டோட்டலா வாஷ்ட் அவே. இல்ல அன்பு தேவனுடைய ஜனமே, கெட்ட குமாரனை போல இருப்பா என்றால் நினைவில் வைத்துக்கொள். தவிடுதான் உனக்காய் வைக்கப்பட்டிருக்கிறது, ஆசீர்வாதங்கள் அல்ல.
வார்த்தை சொல்லுகிறது. கர்த்தருடைய வார்த்தை உன்னை சந்திக்க வருகிற நேரத்தில் அந்த எச்சரிப்பை, இதை ஆண்டவர் இன்றைக்கு எனக்காய் கொடுக்கிறது என்ற என் வாழ்க்கையில் அநேக கதவுகளை ஆண்டவர் திறக்க வேண்டும் என்பதற்காக, நான் ஆசீர்வதிக்கப்பட்டவனாய் மாற வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் என்னிடத்தில் பேசுகிறார். விசுவாசிக்கிறீங்களா? வாசிங்க லூக்கா 17ஆம் அதிகாரம், லூக்கா 17ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். நோவா பேழைக்குள் பிரவேசித்த நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்து குடித்தார்கள். இதுல உனக்கு பங்கு இருக்குதா? சபைக்கு வராமல் வீட்டில் இருப்பான் என நீயும் இதைதான் செய்து கொண்டிருப்பான். நோவா பேழைக்குள் பிரவேசிக்கிற வரைக்கும் புசித்து குடித்துக் கொண்டிருந்தார்கள். நீ ஆலயத்திற்கு வராமல், இன்றைக்கு வராமல் இருப்பவர்கள் அதைதான் செய்வார்கள். ஜாக்கிரதை உள்ளவனாயிரு. அடுத்தது பெண் கொண்டு கொடுத்தார்கள். இன்னைக்கு கேட்க, நான் பொண்ணு பார்க்க போறேன், என் மனைவியை நான் பார்க்க வேண்டும், என் கணவனை பார்க்க வேண்டும், மாமியார் வீட்டுக்கு போனோம், மாமனார் வீட்டுக்கு போனோம். ரீசனா எல்லாரும் சொல்லிட்டு இருக்கிறாங்களே தவிர யாரும் ஆண்டவருக்கான செயலை செய்யாத வழியினாலே ஆதி நாளில் இருந்ததான எழுப்புதல்கள் இன்றைக்கு இந்திய தேசத்தில் இல்லை. பேழைக்குள்ளாய் நிற்க வேண்டியதான நோவாக்களே, நீ எங்கே நின்று கொண்டிருக்கிறாய்? கர்த்தருடைய வல்ல ஆவியானவர் உன்னை பார்த்து கேட்டுக் கொண்டிருக்கிறார். வேலைக்குள் இருக்கிறாயா? பெண் கொண்டு கொடுத்து கொண்டிருக்கிறாயா? புசித்துக் கொண்டிருக்கிறாயா? நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? வார்த்தை எங்கே சொல்லுகிறது பாருங்க. ஜலப்பிரளயம் வந்து எல்லாரையும் காலம் கடந்து போவதற்கு முன்பாய் பேழைக்குள்ளாய் இருப்பாய் காக்கப்படுவான். அட்டனன்ஸ் ஆண்டவருக்கு. ஒரு வாரம் வந்தா 3 வாரம் வர மாட்டேன். ஆண்டவருக்கு வேண்டாம். அன்பு தேவனுடைய ஜனமே, காரணங்கள் சொல்லுகிறதான சவுல் ஆண்டவருக்கு தேவையில்லை. கோலியாத் வருகிற நேரத்தில் முன்பாக நிற்கிறதான தாவீதுகளை ஆண்டவர் தேடுகிறார். தாவீதாய் மாறுவாய் என்றார். கர்த்தரின் ஆளுகை என்கிற செங்கோல் உன் தோளின் மேல் வைக்கப்படும். கரங்களை தட்டி கர்த்தரை மகிழ்ச்சி. அன்பு தேவனுடைய ஜனமே, நோவாவாய் ஆண்டவருக்காய் பேழைக்குள்ளாய் இருப்பவனாய் மாறு. ரீசன் வேண்டாம். நீ வசதியா இருப்ப ஆண்டவரை தள்ளுவார். நீ நினைக்கிற நாம உட்கார்ந்தாதான் சபை இல்ல. முன்னாலும் ஆண்டவர், பின்னாலும் நடுவுல நம்ம இருக்கிறோம். அன்பு தேவனுடைய ஜனமே, கல்லுகளை கொண்டாகிலும் ஆபிரகாமிற்கு தேவனால் பிள்ளைகளை உண்டாக்க முடியும் என்றால் தன் வார்த்தையினால் எத்தனை காடைகளை வேண்டும் என்றால் ஆண்டவரால் பேழைக்குள்ளாய் அனுப்ப முடியும். சித்தம் உள்ளவர்களை தான் ஆண்டவர் உள்ளே அனுப்புவாரை தவிர அசுத்தம் உள்ளவர்களை அல்ல. விசுவாசிக்கிறீங்களா? யாரும் நல்லவன் கிடையாது. தேவனை தவிர ஒருவனும் நல்லவன் கிடையாது. தாவீதோடு இருந்தவர்கள் யார் தெரியுமா? அன்பு தேவனுடைய ஒன்றுக்கு உதவாதவர்கள் தான் இருந்தாங்க. ஆனால் அவர்களைத்தான் ஆண்டவர் தலைவர்களாய் மாற்றினார். விசுவாசிக்கிறீங்களா? தேவனோடு இருந்த சீஷர்கள் யாரு தெரியுமா? வலைய தோல்ல போட்டு கொண்டு போன மீனவர்கள் தான், பணக்காரர்கள் அல்ல. இன்னைக்கு உன் நிலை எப்படி வேணாலும் இருக்கலாம். பேழைக்குள்ளாய் இருக்கும் என்றால் ஒரு நேரம் வருகிற நேரத்தில் கர்த்தர் உன்னை மகிமையாய் உயர்த்துவார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து. ஒரு நேரம் வருகிற வரைக்கும் அந்த தேவனுடைய ஜனமே, கர்த்தருடைய பலத்த கரைத்தின் கீழாக அடங்கியிரு. 2 கொம்பு வந்த உடனே கழுத்திருந்த இடத்துல தலை வந்துருச்சுன்னா நீ தகப்பனுக்கும் தாய்க்கும் பிள்ளைதான். அந்த ரிலேஷன்ஷிப் மாறாது. வளர்ந்துட்டோம், நிலம் மாறிடுச்சு, பார்க்கிற பார்வைகள் மாறுகிறது. தவறு. எந்த நேரத்தில் இருந்தாலும் ஆவிக்குரிய தகப்பனுக்கு நீ பிள்ளை என்பதை மறந்து பார்க்காது. வாசிங்க லூக்கா 18ஆம் அதிகாரம், லூக்கா 18ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி, நல்லா கவனிங்க, இதை நம்ம இன்னைக்கு செய்யல, இரவு பகலும் கூப்பிடல. ஒரு நாளில் 1000 நாளை பார்க்கிலும் உன் பிரமாணங்கள் சொல்லும் அந்த ஒரு நாள் கூட கொடுக்க முடியல பிள்ளைங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இரவும் பகலும் தம்மை நோக்கி கூப்பிடுகிறவர்களாகிய யாரு அவர் சூஸ் பண்ணாங்களோ அவரை நோக்கி கூப்பிட முடியும். ஆண்டவரை தெரிந்தெடுத்துக் கொள்ள வேண்டும் என்று ஆண்டவரிடத்துல மனம் கசந்து கேளு. நீ தவறு செய்தவனா இருப்பாய் என்றால் பேதுரு மனம் கசந்தான். தேவன் அவனுக்கு மன்னிப்பை கொடுத்தார். ஆனா யூதாஸ் அதை செய்யல. நாயா மன்னிப்பை கொடுத்தா செத்து போ விட்டுட்டார் ஆண்டவர். அன்பு தேவனுடைய ஜனமே, இன்றைக்கு ஆண்டவரிடத்தில் மனம் கசந்து அழுவா என்றால் இன்றைக்கு உனக்கு கர்த்தர் மன்னிப்பை கொடுப்பார். இங்கே வார்த்தை சொல்லுகிறது பாருங்க, வாசிங்க.
தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்துல. அப்போ உன் விஷயம் நடக்கணும்னா ஆண்டவரை எப்படி கூப்பிடணும்? இரவும் பகலும். சங்கீதம் 1ல சொல்லு, இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்துல. இங்க இரவும் பகலும் ஆண்டவரை கூப்பிடுது. ஜெபமும் வேதமும் 2 ட்ராக் போல உன் வாழ்க்கையில இருக்கும்னா மேல போகிறவன் வாழ்க்கை எப்படி போகும்? ஸ்மூத்தா போகும். இல்லைன்னு வச்சுக்கோ, தரம் புரண்டு போவா. தரம் புரண்டு போவா என்றால் வாழ்க்கை பரிதாபம். அன்பு தேவனுடைய ஜனமே, எந்த இடத்திலிருந்து ஆண்டவர்களை உயர்த்தினார் என்பதை நினைவு மறப்பார் என்றால் நினைப்பூட்டுவார், எச்சரிப்பை கொடுப்பார், பயபக்தி உள்ளவனாய் மாறு என்று சொல்லுவார், உன் குடும்பத்தை ரட்சிப்பதற்காக. வார்த்தை என்று சொல்லுகிறது பாருங்க, விஷயத்தில் நீடிய பொறுமை உள்ளவராயிருந்து நிச்சயமாய் ஆண்டவர் நியாயம் செய்வார். அப்பா என்ன கடினமா பேசுறாங்க, என்ன நோக பேசுறாங்க, எல்லாம் ஆண்டவரை குத்துறாங்க, ஆண்டவரை சொல்லிட்டியா விட்டு ஆண்டவர் பார்த்துக் கொள்வார். கர்த்தருடைய சன்னிதானத்தில் உனக்காக பார்த்துக் கொள்ளப்படும். விசுவாசிக்கிறீங்களா? பேழைக்குள்ளாய் வந்து விட்டாயே அன்பு தேவனுடைய ஜனமே, அன்னாலும் பேழைக்குள் வந்தால் மனம் கசந்தாள். மனம் கசந்த நேரத்தில் ஊழியக்காரன் கேட்டான், உனக்கு என்ன வேணும்? நீ விசுவாசித்தபடியே ஆண்டவர்களுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தான். அவ்வளவுதான். அவர் துக்கமுகமாக இருக்கவில்லை. இன்றைக்கு ஆண்டவர் உன்னை இங்கே கொண்டு வந்திருக்கிறார் என்றால் 10ஆம் மாதம் ஆண்டவர் உனக்கு கொடுத்த வார்த்தை திறக்கப்பட போகிறது. உன் வாழ்க்கையின் ஆசீர்வாதங்கள் திறக்கப்பட போகிறது. உன் வாழ்க்கையிலே உறுதிகள் திறக்கப்பட போகிறது. உன் வாழ்க்கையிலே நீ நினைக்கிறாத காரியங்கள் நடைபெற போகிறது. அது நடைபெற வேண்டும் என்றால் அன்பு தேவனுடைய ஜனமே, இது கடைசி நாளாக இருந்தால் ஆண்டவருக்கு ஒரு க்ஷணம் போதும். அவர் 24 மணி நேரத்தில் தேவன் அல்ல, 25ஆம் மணி நேரத்தில் தேவனாக இருக்கிறார். காலங்களை அவர் மாற்றுவார், சமயங்களை அவர் மாற்றுவார். உனக்காக எத்தனை நித்திரைகளையும் ஆண்டவர் எதிர்ப்பார். அப்போ ஆண்டவருக்காக பக்தி வைராக்கியம் உள்ளவனாக இருக்கணும். வாசிங்க ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். மாம்சமான யாவரையும் தொடக்கம் கிடையாது, முடிவு. அந்த பினிஷிங் வந்துட்டார். ஆதாமுக்கு அப்புறம் அடுத்த சந்ததியில் ஆண்டவர் பினிஷிங் வந்துட்டார். உன் வாழ்க்கை இன்னைக்கு தொடங்கணும்னு நினைக்கிறியா? முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று நினைக்கிற மனுஷன் முற்றுப்புள்ளி வச்சுட்டாங்கன்னா ஆண்டவர் கமாப்பட தொடங்கிடுவார். ஆண்டவர் ஃபுல் ஸ்டாப் வைத்தார் என்றால் ஒருவனாலும் அதை திறக்க முடியாது. விசுவாசிக்கிறியா? வேலைக்குள்ளாய் உன் வாழ்க்கையை தொடங்க போகிறாயா? இல்லை ஆண்டவருக்கு எதிர்த்து நின்று கடந்த வாரத்தில் தியானித்தோம், ஜீவன் உள்ள தேவனுடைய கைகள் விழுவது பயங்கரமாயிருக்கும். விசுவாசிக்கிறியா? அங்கே வார்த்தை சொல்லுகிறது பாருங்க, மோசமான யாவரின் முடிவு எனக்கு முன்பாக வந்தது, அவர்களாலே பூமி கொடுமையினால் நிறைந்தது. அன்பு தேவனுடைய ஜனமே, உலகம் என்கிற கப்பலில் நீ பயணப்பட்டுக் கொண்டிருப்பாய் என்றால் முடிவு அங்கே இருக்கிறது. பேழைக்குள்ளாய் நீ இருப்பாய் என்றால் உனக்கான துவக்கம் உன்னை தேடி வருகிறது. கடன்களை கட்டி கற்றை மகிமைப்படுத்து. இன்றைக்கு ஆண்டவர் உனக்கு கொடுக்கிற வார்த்தை வருகிற மாதத்தை துவக்க போகிற அது உன் வாழ்க்கையிலே புதிய துவக்கமாய் இருக்க போகிறது. இதுவரை கண்டிராத ஆசீர்வாதங்கள் கர்த்தர் உனக்கு கொடுப்பார். வருகிற மாதம் கர்த்தர் இணையாத ஆசீர்வாதங்கள் வானத்தில் மன்னாடின கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். விசுவாசிக்கிறீங்களா? உலகத்தின் மனிதர்களின் முடிவு, உலகத்தின் கப்பல்ல பயணம் செய்கிற முடிவாண்டவர்கிட்ட போயிடுச்சு. ஆனா இன்னைக்கு மனுஷர்கிட்ட வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. டாக்டர் சொல்லிட்டார் ஃபினிஷ். என் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை கடந்து எடுக்க போகிறேன், உன்னை எடுக்கிற பயன்படுத்த போகிறேன். இன்றைக்கு ஆண்டவர் இருக்கிற ஒரு பிரதிகளை எடு. என் மரண பரியந்த உண்மை விட்டு நான் ஓட மாட்டேன். சொல்வதற்கு ஆயத்தமா? மனசுல பேசி ஆண்ட உடன்படிக்கை பண்ணாதீங்க. ரெசல்யூஷன் அங்க பண்ணி இருக்கீங்க, என்கிட்ட இல்லை. அங்கே வார்த்தை சொல்லுகிறது பாருங்க, நான் அவர்களை பூமியோடு கூட என்ன பண்ணுவாரு? ஆண்டவர் என்ன பண்ண போறாரு? அழித்து போடுவே. நண்பர் தேவனுடைய சொன்ன 2 வேலை பார்க்க முடியல. உலகம் ஸ்தம்பித்து போனது. நான் இதை பண்ணிடுவேன், சந்திர மண்டலத்துக்கு ராக்கெட் விட்டுட்டேன், அங்க நான் எல்லாம் தேடிக்கொண்டேன் சொல்ல விஞ்ஞானிகளை காணவில்லை. அநேக ஊழியர்கள் இல்லை. அன்பு தேவனுடைய உண்மையும் என்னையும் ஆண்டவர் வைத்திருக்கிறார் என்றால் இந்த பேழை கர்த்தரால் கிருபை பெற்றது. கடவுளை கட்டி கற்றை மகிமைப்படுத்த ஆண்டவர் என்னை இந்த பேழைக்குள் வைத்திருக்கிறார் என்றால் நான் என் குடும்பம் காக்கப்பட வேண்டும் என்பதற்கு
பாருங்க, ஆண்டவர் வேலைக்குள் வைத்தவர் உள்ளே உண்டு, என்னை கனவை அடைத்தார். சேதங்கள் எனக்கு வரவில்லை, குடும்பத்திற்கு வரவில்லை, சபைக்கு வரவில்லை. விசுவாசிக்கிறீங்களா? சத்தியம் வார்த்தை சொல்லுகிறது பாருங்க. வாசிங்க 14ஆம் வசனம். நீ கொப்பேல் மரத்தில் அன்பு தேவனுடைய க்ஷணமே பேழைக்குள்ளாய் நீ நாட்டப்படுவாய் என்றால் உனக்கான எதிர்கால ப்ளூ பிரிண்ட் ஆண்டவர் ஒவ்வொரு வாரங்களும் காலத்திலே கொடுப்பார். உன் வேலை ஸ்தலம் எப்படி இருக்கும், உன் பிள்ளைகள் எப்படி இருப்பார்கள், உன் எதிர்காலம் எப்படி இருக்கும், உன் பொருளாதாரங்கள் எப்படி இருக்கும். உன் பொருளாதாரம் இன்றைக்கு மேலோங்கி இல்லை என்றால் நீ எங்கே தவறுகிறாய் என்று சொல்லி நீ ஒரு குடும்பத்தை எப்படி கட்ட வேண்டும் என்கிறதான மேப்ப அஸ்திபாரத்தை பேழைக்குள் இருக்கிறதான உனக்கு ஆண்டவர் நிச்சயமாய் கொடுப்பார். உலகத்திற்குள் இருப்பாய் என்றால் இந்த பாதுகாவலும் கிடைக்காது, கர்த்தரின் திட்டங்கள் உனக்கு தெரிய வராது. வார்த்தை சொல்கிறது பாருங்க, நீ கொப்பேர் மரத்தால் தனிப்பட்ட வாக்கு தத்துவம். ஆண்டவர் நம்ம நினைக்கிறோம் கணவன் இருக்கிறான், கணவன் வந்தா போதும் ஆசீர்வாதத்தை பாக்கெட்ல வச்சு வீட்டுக்கு கொண்டு இல்லை. ஆண்டவர் கொடுப்பது தனிப்பட்ட ஆசீர்வாதம். ஆண்டவர் அங்கே சொல்லியிருக்கலாம் உங்களுக்கு, ஏன்னா நோவாவுக்கு மனைவி இருந்தார்கள், பிள்ளைகள் இருந்தார்கள், உங்களுக்கு என்று சொல்லி இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் அப்படி சொல்லவில்லை. வாசிங்க, நீ கொப்பேர் மரத்தால் உனக்கு, அப்போ உனக்கு உனக்கான ஆசீர்வாதம். பல்லு தேய்க்கணும்னா கணவன் மனைவி தான். மனைவியின் பிரஷ் எடுத்து கணவன் தேய்க்கப்படி, நீங்க எலும்பில் எலும்பானவள் தேய்ப்பீங்களா? அன்பு தேவனுடைய க்ஷணமே, இதை காட்டிலும் தேவனுடைய சமூகம் தாழ்ந்து போனதும் அன்பு தேவனுடைய க்ஷணமே ஜாக்கிரதை உள்ளவனாக. உங்க வார்த்தை சொல்லுகிறது பாருங்க, ஒரு கொப்பேர் மரத்தால் உனக்கு ஒரு பேழையை உண்டாக்கி, அடுத்தது அந்த பேழையிலே அறைகளை உண்டு பண்ணி. அப்ப தெரிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்னவென்றால், நான் ஒவ்வொரு சேர்ல உட்கார்ந்திருக்கேன். இது சேர் அல்ல, எனக்கான அறைகளை, எனக்கான ஆசீர்வாதத்தை நம்ம பார்க்கிறோம். நான் ஒரு சேர்ல உட்கார்ந்திருக்கேன் இல்ல, உன்னை சுற்றி பெரிய ஏதேன் இருக்கிறது, உனக்கான ஆசீர்வாதங்கள் எனக்குள்ளாக இருக்கிறது. எப்பொழுது ஆண்டவருடைய சமூகத்தில் நடக்கிறாயோ, ஏனோக்கு என்ன பண்ணலாம், தேவனோடு அவன் என்ன பண்ணான், காணப்படாமல் போனான். அதே போலதான் ஆராதனை என்பது கர்த்தரோடு நீ சஞ்சரிக்கிற நேரத்தில் மற்றவர்கள் இருந்தாலும் எப்படி தேவன் பவுலை 7ஆம் வானத்திற்கு கொண்டு போனாரோ, உன்னை சுற்றிலும் இருக்கிறதான ஏதேனின் ஆசீர்வாதத்தை கர்த்தர் உன் கண்களுக்கு முன்பாய் காட்டுவார். நீ உலகத்தில் இருக்கும்போது அல்ல, எங்க இருக்கும்போது, பேழைக்குள்ளாய் இருக்கும்போது. வார்த்தை அங்கே சொல்லுகிறது பாருங்க, அந்த பேழையிலே அறைகளை உண்டு பண்ணி அதை உள்ளும் புறமுமாய் கீழ்போஸ். அப்ப வெளியும் ப்ரொடக்ஷன் இருக்கு, உள்ளேயும் ப்ரொடக்ஷன் இருக்கு. டெங்கு கொசு வராது, நம்ம எதிர்பார்க்கிறதான காரியங்கள் உள்ள வராது. ஏன்னா பாதுகாப்பு கொடுப்பது யாரு சொல்லுங்க, சர்வ வல்லமை உள்ளது. அவர் உனக்கு பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்தாதபடிக்கு அவர் பாதுகாக்கிற தேவன் என்பதை மறந்து போனாங்களோ. வார்த்தை சொல்லுகிறது பாருங்க, வாசிக்க மெஷர்மெண்ட் கொடுக்கிறார். வாழ்க்கை எப்படி இருக்கணும், எத்தனை உயரத்தில் இருக்க வேண்டும், எத்தனை அகலமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் ஆழத்திற்குள்ளாக நீ போகிற நேரத்தில் மூழ்கிவிடக் கூடாது. உன் பேரை விளங்க வேண்டும். கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தத்தின் படியா 1ஆம் தேதி ஆண்டவருக்கு வாக்கு தத்தம் கொடுத்தார். 1ஆம் தேதியோட வாக்கு தத்தம் யாராவது சொல்லுங்க பார்ப்போம். எப்பதான் திறக்கப்படுவாய், அது திறக்கப்படுவாயாக என்கிற வாக்கு தத்துவம் எனக்கு நேராக வருகிறது என்றால் இந்த மெஷர்மெண்ட் எனக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு. என் வாழ்க்கையில எவ்வளவு திறக்க வேண்டும் என்பதை நான் டிசைட் பண்ணணும். எத்தனை மணித்துளிகள் ஆண்டவருடைய சமூகத்தில் முழங்காலில் இருக்கிறேனோ, வேதத்தை வாசிக்கிறேன், அத்தனை அளவால் என் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள் எனக்கு வழி கொடுக்கும். விசுவாசிக்கிறீங்களா? பின்னால பார்வானின் சேனை, சுற்றிலும் வனாந்திரம், முன்பாக சிவந்த சமுத்திரம். பயப்படாது, பாதைகளை உருவாக்குபவர் உனக்கு முன்பாக நடந்து கொண்டிருக்கிறார். விசுவாசியா? ஆண்டவரே 10 மாசமா எனக்கு அற்புதம் நடக்கல, இன்று இரவு வரைக்கும் இருக்குது, 24 மணி 12 மணி வரைக்கும் இருக்குது. கர்த்தர் உனக்கான காரியத்தை செய்து முடிப்பார். வார்த்தை அங்கே சொல்லுகிறது பாருங்க, வாசிங்க. நீ அதை பண்ண வேண்டிய விதம் என்னவென்றால், பேழையின் நீளம் 300 முழம், அதன் அகலம் 50 முழம், அதன் உயரம் 30 முழமாய் இருக்க வேண்டும். 16 நீ பேழைக்கு ஒரு ஜன்னலை உண்டு பண்ணி மேற்தட்டுக்கு முழத்தாளத்தில் அதை செய்து முடித்து
பேழையின் கதவை அதன் பக்கத்தில் வைத்து கீழ் அறைகளையும் 3ஆம் தட்டின் அறைகளையும் பண்ணலாம். அப்போ 3 லேயர் ஆண்டவர் கொடுக்கிறார். சரீரத்தில் ஆண்டவர் எத்தனை லேயர் கொடுத்திருக்கிறாரு? ஆவி, ஆத்மா, சரீரம். அப்போ ஒரு பேழை என்பது, ஒரு சபை என்பது யாரால் ஆட்கொள்ளப்பட்டிருக்கும் என்றால் பிதா, பரிசுத்தம். அன்பு தேவனுடைய ஜனமே, இதுதான் பேழை. ஆண்டவர் செய்கிறதான காரியங்கள் மகா ஞானம் உள்ளவர். உன் புத்தியை காட்டில் ஆராய்ந்து முடியாத அதிசயங்களை செய்கிற தேவன் தான் உனக்கு அவர் ஆலோசனைகளை கொடுக்கிறவர். அவர் ஆலோசனை கர்த்தர், சர்வ வல்லமை உள்ள தேவன், நித்திய பிதா என்பதை மறந்து போகாதே. அங்கே வார்த்தை சொல்லுகிறது பாருங்க, வாசிக்க 22ஆம் வசனம். நோவா அப்படியே செய்தான். செய்றோமா? அன்பு தேவனுடைய ஜனமே, ஜெபிக்க எனக்கு தெரியலன்னா ஆண்டவர்கிட்ட கேளு. ஆண்டவர் பெரிய ஜெபத்தை கேட்கல. பரமண்டலத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உன் நாமம் பரிசுத்தப்படுவதாக, உன் ராஜ்யம் வருவதாக, உன் சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றைக்குள்ள ஆகாரத்தை எங்களுக்கு தான். ஒரு சின்ன ஷார்ட் அண்ட் ஸ்வீட், அவ்வளோ. ஆனா அன்பு தேவனுடைய ஜனமே, ஜெபிக்க தெரியலன்னா ஆண்டவர்கிட்ட கேளு. ஏன்னா சகலவற்றையும் சொல்லிக் கொடுப்பவர் யார்? அவர். ஆண்டவரே, நான் வேதத்தை எடுக்கிற நேரத்தில் உறக்கம் வருது. சத்துரு உறக்கத்தை கொடுக்கிறான். பலத்தை ஆண்டவர் கிட்ட கேளு. ஏனென்றால் அவர் உனக்கு ஆழங்களுக்கு கொண்டு போகிற நேரத்தில் உனக்கு தரிசனங்களை அவர் விளக்கி கொடுப்பார். விசுவாசிக்கிறீங்களா? ஆண்டவர் சட்ட திட்டங்களை மனிதர்களிடத்தில் சொல்லவில்லை, நோவாவினிடத்தில் பேசுகிறார். தெரிந்து கொள்ள வேண்டிய காரியம், உனக்கான ஆலோசனைகளை உன் ஊழியக்காரனிடத்தில் ஆண்டவர் ஒவ்வொரு வாரமும் உனக்காய் கொடுத்து அனுப்புவார். விசுவாசிக்கிறீங்களா? வெளியே தேடி ஓடாத. பலவீனப்படுகிற நேரத்தில் ஊழியனை கூப்பிடு. அதற்காகவே கர்த்தர் எங்களை நியமித்து வைத்திருக்கிறார். பேழை ஆண்டவர் கொடுப்பது எதற்காக தெரியுமா? அழகு பார்ப்பதற்கு அல்ல, பிள்ளைகளை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக. அங்கே வார்த்தை சொல்லுகிறது பாருங்க, வாசிங்க. தேவன் தனக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் செய்து முடித்தான். கர்த்தர் உனக்காக யாவையும் செய்ய வேண்டும் என்றால் இன்றைக்கு ஆண்டவர் உன்னோடு பேசுகிறார். ஒரு வார்த்தையும் அச்சு பிறழாதபடிக்கு செய்வாய் என்றால் உன் வாழ்க்கையில் கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதங்கள் நிறைவேறும். வாசிங்க ஆதியாகமம் 7ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். கர்த்தர் நோவாவை நோக்கி, நீயும் உன் வீட்டார் அனைவரும். இதுதான் அன்பு தேவனுடைய ஜனமே, ஒரு பேழைக்குள்ள இருக்க வேண்டியது நான், மனைவி, என் பிள்ளைகள். நான் சொல்லவில்லை, ஆண்டவர் சொல்லுகிறார். நோவாவை நோக்கி, நீயும் உன் வீட்டார். என் வீட்டார் யார் என்றால் கர்த்தர் என்னை நம்பி கொடுத்ததான என் பிள்ளைகளின் வீட்டாராக இருக்கிறார்கள். பிள்ளைகள் வரவில்லை என்றால் தகப்பனை உள்ளம் பதைத்துக் கொண்டு தான் இருக்கும். ஆண்டவர் கதவை அடைத்தார் என்றார். வேலை கிளம்பி விடுமே, ஆசீர்வாதங்கள் போய்விடுமே, என் பிள்ளைகள் ஆசீர்வாதத்தை இழந்து விடுவார்கள். வார்த்தை சொல்லுகிறது பாருங்க, வாசிங்க. இந்த சந்ததியில் உன்னை எனக்கு முன்பாக கரங்களை கட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து. ஆண்டவரை கண்கள் உன்னை கண்டபடியினால் தான் இங்கே அந்த கர்த்தரின் சட்ட திட்டங்களோட பிளானை கேட்டுருக்கிறார். ஆண்டவர் எப்படி பார்த்திருக்கிறாரு? சகல ஜனங்களுக்கு ஆண்டவர் எப்படி பார்த்திருக்காரு? பேழைக்குள்ளாக இருக்கிற ஒன்னதான் ஆண்டவர் நீதிமானாய் பார்த்திருக்கிறார். அடுத்தது வார்த்தை சொல்லுகிறது 6ஆவது வசனத்தை வாசிங்க. நோவாவுக்கு எத்தனை வயசு? 600 வயசு. இப்ப வாசிப்போம். ஆதியாகமம் 5ஆம் அதிகாரம் 32 வாசிங்க. நோவா 500 வயதான போது சேம், காம், ஆபேல் என்பவர்களை பெற்றார். அன்பு தேவனுடைய ஜனமே, என்னுடைய இந்த 39ஆம் வயசுல ஆண்டவர் எனக்கு இத்தனை பிள்ளைகளை கொடுத்திருக்கிறார். நானும் ஆண்டவர் வந்துருவாரு, பேழைக்குள்ள வந்துரு நானும் தட்டிட்டே இருக்கேன். இதே போல நோவா செய்தார். எத்தனை வருஷம் சொல்லிட்டு இருந்தாரு? எத்தனை வருஷம்? கரெக்டா செஞ்சுரி. 500 வருஷத்துல பிள்ளைகளை பெற்றுட்டார். 39 வருஷத்துல நான் சபையை பார்த்துட்டேன். வாங்க ஆண்டவர் எப்போ வெள்ளத்தை கொண்டு வருவார் என்பது தெரியாது. அவன் கதறுகிறான். ஆண்டவரின் கோபாக்கினை இறங்குகிறது. நம்ம சொல்லுவோம், இங்க ஆண்டவர் எங்கேயுமே சொல்லலையே. நோவா எல்லாருக்கும் சுவிசேஷத்தை சொன்னாரு அப்படின்னு வேதத்தில் வசனம் இருக்கிறது. வாசி 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிங்க. 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம்.
பேதுரு 3:20. அந்த ஆவிகள் எந்த ஆவி தெரியுமா? தேவன் உலகத்தை அழித்த பொழுது தேவனால் அழிக்கப்பட்ட ஆவிகள். அந்த ஆவிகள் பூர்வ காலத்துல எத்தனை வருஷத்துக்கு பழைய ஏற்பாட்டுல சொன்னதுக்கு வெளிப்பாடு ஆண்டவர் புதிய ஏற்பாட்டுல கொடுக்கிறார். வாசிங்க பார்ப்போம். பூர்வ காலத்தில் நோவா பேழையை ஆயத்தம் பண்ண முடியும். இன்னைக்கும் மிஸ்பா என்கிற பேழை என் பிள்ளைகள் ஆயத்தமாக்கப்பட வேண்டுமே என்று ஆயத்தமாகி கொண்டிருக்கிறது. ஆனா நான் ஆயத்தமாக மாட்டேன், தூங்கிட்டே தான் இருப்பனா. அன்பு தேவனுடைய ஜனமே, நியாயாதிபதி வாசலில் இருக்கிறார். வாசிங்க பார்ப்போம். ஆயத்தம் பண்ணும் நாட்களிலே தேவன் நீடிய பொறுமையோடு காத்திருக்கிறார். இன்னைக்கு கிருபையின் காலத்துல இருக்கிற மறந்துட்ட. வாசிங்க. கீழ்ப்படியாம போனவை. ஆண்டவருடைய வார்த்தை வந்துச்சா? நோவா சொன்னாரா ஆண்டவர்கிட்ட நாளைக்கு அங்க போகும்போது, ஆண்டவர் ஏன் என்ன கைவிட்டீங்க? கேட்க முடியாது. ஏனென்றால் எக்காலம் உனக்கு ஒவ்வொரு வாரமும் தொனித்துக் கொண்டிருக்கிறது என்பதை மறந்து போகிறார். வார்த்தை சொல்லுகிறது பாருங்க. கீழ்ப்படியாமல் போனவைகள் சிலராகிய 8 பேர் மாத்திரம் பிரவேசித்து ஜலத்தினாலே காக்கப்பட்டார்கள். அந்த சில பேராய் நீமா, சில பேராய் ஒரு குடும்பம் மாறட்டும். காக்கப்பட்டது யார் தெரியுமா? நோவாவின் மனைவி, பிள்ளைகள், பிள்ளைகளின் மனைவிகள். அன்பு தேவனுடைய ஜனமே, உன் எதிர்காலம் காக்கப்பட வேண்டும் என்றால் மற்றவர்களை குறித்து கவலைப்படாது. உன் சொந்த குடும்பத்தை குறித்து கரிசனை உள்ளவனாக கர்த்தருடைய ஆசீர்வாதம். வாசிங்க. ஆதியாகமம் 7ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். உள்ளே பிரவேசித்தன. அப்பொழுது கர்த்தர் அவனை உள்ளே விட்டு, அப்போ சர்ச்சைக்கு வரும்போது பிள்ளைகளை முன்ன விட்டு நீ பின்னால வரணும். எல்லாரும் உள்ள போயிட்டாங்களான்னு பார்க்கணும். அப்ப ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? நோவாவை உள்ளே விட்டு, ஆதாமை உள்ளே விட்டு, யோசுவாவை உள்ளே விட்டு, அவன் குடும்பங்கள் உள்ளே போன பிற்பாடுதான் ஆண்டவர் எதை அழைப்பான்? நான் என் பிள்ளைய விட்டுட்டு வந்துட்டேன், தூங்குறாங்க வீட்டுல, தூங்கிட்டே இருப்பான்னு விட்டுட்டு வந்துட்டேன். கதவு அடைக்கப்படும் என்றால் கைவிடப்பட்டதின் இரத்த பழியை நீ சுமப்பாள். விசுவாசிக்கிறியா? நீ ஆயத்தப்படு. உன்னோட இருக்கிற எல்லா ஜனத்தை ஆயத்தப்படுத்த நீ அவர்களுக்கு காவலாளியே. தூங்கிக் கொண்டு கரிசனை இல்லாமல் இருப்பாய் என்றால் கதவு ஆண்டவரால் அடைக்கப்படும். என்னால் அல்ல. ஆசீர்வாதத்தை என்னால் அடைக்க முடியாது. ஆண்டவர் அடைப்பார் என்றார். அன்பு தேவனுடைய ஜனமே, வாசிங்க. 17ஆம் வசனத்தை வாசிங்க. பேழையை ஆண்டவருடைய சட்ட ஆண்டவருக்கு முன்னாடி அவர் எதுவுமே பில்ட் பண்ணல. யாருமே பேழையை கட்டினது கிடையாது. ஆண்டவர் சொல்றாரு, மெஷர்மெண்ட் கொடுத்துட்டாரு, அதன்படியாய் கட்டினா. ஜலப்பிரயாணம் வந்தது, பேழை மிதந்தது, ஃப்ளோட். உன் பிரச்சனை வருது, நீ உள்ள போக மாட்ட, ஆண்டவரை பார்த்து கொண்டிருப்பாய் என்றால் கடல் கொந்தளித்தது. ஆண்டவர் கடலின் மேல் நடந்து வருகிறார். பேதுருவை நடந்து வர சொல்றார். எதுல இருந்து இறங்கி? கப்பல்ல இருந்து இறங்கி நடந்து வாப்பா. அப்போ உலகத்துல இருந்து என்ன பண்ணணும்? இறங்கணும், ஆண்டவரை தேடி வரணும். உனக்கான பேழைங்க வெயிட் பண்ணிட்டு இருக்குது. விசுவாசிக்கிறீங்களா? பேதுரு ஆண்டவரை பார்த்து நடந்து வந்த வரைக்கும் அவன் எங்க போல? உள்ள போல. ஐயோ கீழே கொந்தளிக்குதேன்னு சொல்லிட்டு ஆண்டவரை பார்க்க வேண்டிய கண்கள் உலகத்தை பார்த்த நேரத்தில் அமிழ்ந்து போனான். ஆண்டவர் அவனை விடவில்லை, கரம் பிடித்து தூக்கினார். இன்றைக்கு அநேக பேதுருக்களை தூக்க வேண்டும் என்று ஆண்டவர் வந்திருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து. அன்பு தேவனுடைய ஜனமே, யூதாசா இருக்காது, ஆண்டவரை காட்டிக் கொடுக்காத பேதுருவா இருப்பாய் என்றால் இன்றைக்கு ரட்சிப்பு உன்னை தேடி வந்திருக்கிறது. உன் பேரை உள்ள போவாது, உன் குடும்பம் உள்ள போவாது, அது மிதத்து மேலே எழும்ப போகிறது. விசுவாசிங்களா? வாசிங்க. ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிங்க. 7ஆம் மாதம் 17 நல்ல கவனி. இத்தனை மாதங்கள் ஆண்டவர் மிதக்க விட்டார் பேழைய. எத்தனாம் மாசம்? 7வது மாசம். அப்ப 7வது நாள் நீ ஆண்டவருக்காய் ஓய்ந்திருக்க வேண்டியது. ஆண்டவர் ஞானம் உள்ளவர். வார்த்தை சொல்லுகிறது, 7ஆம் மாதம் 17ஆம் தேதியிலே பேழை அரராத் என்னும் மலைகளின் மேல் தங்கிச்சு. அப்போ உன் குடும்பம் என்கிறது சின்ன சின்ன பேழை, சபை பெரிய பேழை, என் குடும்பம் சின்ன பேழை. அப்போ 7ஆம் நாள்ல இது அரராத் என்கிறதான உன் சபை என்கிற மலை மீது வந்து தங்க வேண்டுமே. பேழையே, நீ
எங்கே இருக்கிறார்? உன் பிள்ளைகள் எங்கே இருக்கிறார்கள்? உன் குடும்பம் எங்கே இருக்கிறது? வார்த்தை சொல்லுகிறது 7ஆம் மாதத்திலே 17ஆம் தேதியிலே அரராத் என்னும் மலைகளின் மேல் தங்கிற்று. 7வது நாள் ஆண்டவருக்காய் ஓய்ந்திருக்க வேண்டிய நாள். 5ஆம் வசனத்தை வாசிங்க. 10ஆம் மாதம் ஜலம் வடிந்து கொண்டே வந்தது. அன்பு தேவனுடைய ஜனமே, 10ஆம் மாதத்தின் கடைசி நாள்ல நிற்கிறோம். உன் வாழ்க்கையிலே போராடி கொண்டிருந்த ஜலம் வடிந்து கொண்டே இருக்கிறது. உன் போராட்டங்கள் குறைந்து கொண்டே இருக்கிறது. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து. பாதை இல்லாத இடத்திலே ஆண்டவர் பாதைகளை உருவாக்கி கொண்டிருக்கிறார். நீ நினைக்கிற ஆண்டவரே 31 நாட்கள் என் மேலே அற்புதம் இல்லை, ஆனால் என் ஆண்டவருக்கு இந்த ஒரு நிமிஷம் போகும் உன்னை அர்ப்பணிக்கிற நேரத்தில் அங்கே வார்த்தை சொல்லுகிறது பாருங்க. வாசிங்க. மலை சிகரங்கள் காணப்பட்டது. உனக்கான உயர்வை ஆண்டவர் காட்டிவிட்டார். மோசே எப்படி சீனாய் மலையில கூட்டிட்டு போயிட்டு அதே இருக்குதுப்பா காணாம. புதிய வருஷத்தை இப்பவே பாரு. ஆண்டவர் இந்த 10ஆம் மாதத்துல உனக்கு உயரங்களை காட்டி இருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? ஆண்டவரின் வாழ்க்கையை உயரத்தை காட்டினார் என்று சொன்னவர்கள் வலது கரத்தை உயர்த்தி ஆண்டவருக்கு அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவர் எனக்கு உயரத்தை காட்டி இருக்கிறார். 10ஆம் மாதத்தில் மலை சிகரங்கள் தெரிந்தது. 6ஆம் வசனத்தை வாசிங்க. 40 நாள். இப்போ 31ல இருந்து 40 நாட்கள் கால்குலேட் பண்ணுங்க பார்ப்போம். அன்பு தேவனுடைய ஜனமே, இது முடிஞ்சு போச்சு. அடுத்த மாசத்துல ஆண்டவர் நாளைக்கு நமக்கு கொடுக்க போகிற அந்த மாதம் எப்படி இருக்கும் வாசிங்க. வாசல கணக்கில் நல்லா கவனிங்க. ஆண்டவர் அங்கே சொல்லும் போது நீ ஜன்னலை உண்டு பண்ணணும், அதுக்கு கீழே கதவை உண்டு பண்ணணும். இப்போ அடுத்த மாசத்துல என்ன நடக்கும்னா உனக்கான ஒரு சின்ன ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கண் முன்பாக காட்டுவார். வார்த்தை சொல்லுகிறது பாருங்க. 40 நாள் சென்ற பின்பு நோவா தன் பேழையில் செய்திருந்த ஜன்னலை திறந்து, அப்போ அடுத்த மாதத்துல ஆண்டவரே எனக்கு அற்புதம் நடைபெறவில்லை, உயரங்களுக்கு மேலே நான் இருக்கிறேன் என்று எனக்கு வார்த்தை இருக்கிறது, உயரங்களை ஆண்டவர் காண்பித்திருக்கிறேன். இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார் உனக்கான சின்ன ஓப்பனிங் ஆண்டவர் திறக்க போறார். ஏன்னா கிராண்ட் செலிப்ரேஷன் இருக்குது. 2022 எனக்கு எப்படி கிராண்ட் செலிப்ரேஷன், ஆண்டவர் எனக்கான ஆசீர்வாதத்துக்குள்ள என்னை கொண்டு போக போகிறார். அதற்கான துவக்கத்தை ஆண்டவர் வருகிற மாதத்தில் எனக்கு கொடுக்க போகிறார். விசுவாசிக்கிறியா? வார்த்தையை வாசிக்க. ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். உன்னோடு கூட வேலையை விட்டு புறப்படுங்கள். அன்பு தேவனுடைய ஜனமே, ஆசீர்வாதத்தை காண்பித்தவர் உன் காலத்து ஆசீர்வாதத்தில் படும்படியாய் உன்னை வெளியே கொண்டு வந்து விடுவார். விசுவாசிக்கிறியா? நீ பேழைக்குள் இருக்கிறதான நேரத்தில் உன்னை காப்பாற்றுகிறவர் மாத்திரமல்ல, உலகம் அழிக்கப்பட்டாலும் உனக்கான புதிய துவக்கத்தை ஆண்டவர் கொடுப்பார். விசுவாசிக்கிறியா? அங்கே வார்த்தை சொல்லுகிறது பாருங்க. ஆதியாகமம் 9ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அவன் குமாரரை ஆசீர்வதித்து பூமியை நிரப்புங்கள். இந்த ஆசீர்வாதம் எப்ப வரும் தெரியுமா? நீ பேழைக்குள்ளாய் ஆண்டவருடைய சத்தியத்தை கேட்டு வெளியே போகிற நேரத்தில் ஆண்டவர் உன்னை உன் குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறார். இப்போ வாசிங்க 11ஆம் வசனத்தை வாசிங்க. அதே அதிகாரத்தில் இனி மாம்சமானவைகளை எல்லாம் ஜலப்பிரயாணத்தினால் சங்கரிக்கப்படுவதில்லை என்று, பூமியை அழிக்க ஜலப்பிரயாணம் உண்டாவதில்லை என்றும் உங்களோட யாரோடு? இப்ப உன்னோடு இல்ல, உன் குடும்பத்தோடு. ஏனென்றால் பேழைக்குள்ளாய் உன் குடும்பம் காக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தரின் ஆசீர்வாதத்தை நீ பெற்றுக் கொண்டிருக்கிறார். ஆண்டவர் இப்போ உன் குடும்பத்திற்கான ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். என்னது? உங்களோட என் உடன்படிக்கையை ஏற்படுத்துகிறேன். அப்போ இப்ப ஆண்டவர் உன்கிட்ட பேசுறார். கடந்த காலம் அல்ல, எதிர்காலம் அல்ல. பேழைக்குள் உட்கார்ந்து இருக்கிறதான நோவாவே, பேழைக்குள் உட்கார்ந்து இருக்கிறதான எஸ்தர்களே, ஆண்டவர் உங்களோடு ஒரு உடன்படிக்கையை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார். உனக்கான கதவுகள் திறக்க போகிறது. ஆசீர்வாதத்திற்குள் உன் கால்கள் பட போகிறது. விசுவாசிக்கிறியா? பேழையை பார்த்துட்டோம். கப்பலில் யாருக்கும் வாசிக்க. யாக்கோபு 3ஆம் அதிகாரம், யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். கப்பல்களையும் பாருங்கள், அவைகள் மகா பெரியவைகளாயிருந்தோம். பேழை சின்னது, கப்பல் என்னது? பெருசு. உலகம் பெருசா இருக்கிறது. அங்க எல்லாம் இருக்குது. கம்ப்யூட்டர் இருக்குது, இன்டர்நெட் இருக்குது, எல்லாம் இருக்குது. இன்றைக்கு அதன் பின்னாக ஓடிக்கொண்டிருக்கிறதான வாலிபனே, என் வாலிப மகளே, அது மாயை. வார்த்தை சொல்கிறது பாருங்க. பெரியவைகளாயிருந்தும்
அவைகளை நடத்துகிறவன். அப்போ கப்பலை ஆண்டவர் நடத்த முடியாது, ஏதோ ஒரு மனிதனால் இயக்க முடியும். உன்னை நீ இயக்க முடியாது. எந்த கப்பலில் நீ பிரயாணிக்கிறாயோ அங்கே இருக்கிறவர்களால் தான் உன் வாழ்க்கையை நடத்த முடியும். வாசிங்க. நடத்துகிறவன் போகும்படி யோசிக்கும் இடம் இதுவோ சுக்கானாலே நம்ம நினைக்கிறோம், என் இஷ்டத்துக்கு நான் போயிடுவோம், இஷ்டத்துக்கு நீ போல. சாத்தான் உன்னை எங்க கொண்டு போன நினைக்கிறானோ அவன் யோசனையின்படியால் அவன் எங்கே உன்னை கொண்டு போக வேண்டும் என்று நினைக்கிறானோ உன் கப்பல்கள் அங்கே போய் கொண்டிருக்கிறது. ஜாக்கிரதை. அடுத்தது வாசிங்க. ஏசாயா 33 அதிகாரம் 20. ஏசாயா 33:20. நம்முடைய பண்டிகைகள் ஆசரிக்கப்படணும். பேழைக்குள்ள இருக்கிற நேரத்துல இழந்து போன காரியங்கள் என்னை தேடி வரும். நம்ம நினைக்கிறோம், ஆண்டவரே என்னை விட்டுட்டு போயிட்டாங்க, அப்போது விட்டுட்டு போயிட்டாங்க. ஆனா அவங்க என்னை தேடி வருகிற நேரத்துல இது முன்னால் உண்டானதல்ல, ஆண்டவர் உன்னை தேடி அவர்களை கொண்டு வருகிறார். உன் தலையை உயர்த்த வேண்டும் என்பது செகண்ட் தாட்டுக்கு போகாத. இவங்க ஏன் என்னை தேடி வராங்க? என்னை காயப்படுத்தினாங்க, என்னை அசிங்கப்படுத்தினாங்க. அன்பு தேவனுடைய சொன்னமே, யோசேப்பை அவர்கள் சகோதரர்கள் எல்லாரும் அவனை காயப்படுத்தின நேரத்தில் அவன் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? நீங்கள் எனக்கு தீமை செய்வீர்கள், தேவனோ அதை எனக்கு நன்மையா முடிய பண்ணினார். அப்போ உன்னை தேடி அவர்கள் வருகிற நேரத்தில் நன்மையை பெற்ற நீ அதை சந்தேகப்படாம ஆண்டவர் என்னை தேடி மறுபடியும் ஆசீர்வாதத்தின் ஈவுகளை கொண்டு வருகிறார். லோத்தை போல ஆண்டவர் கொண்டு போனார், திருப்பி கொண்டு வர மாட்டார், அழித்து போடுவார். ஆனா மறுபடியும் உன்னை தேடி ஆசீர்வாதங்கள் வருகிறது என்றால் அவர்கள் கண்களுக்கு முன்பாக சொல்லுங்க, உன்னை மேன்மைப்படுத்தணும். தொழில்களை நினைச்சிருப்போம், இவன் எனக்கு ஆர்டர் தரல, இனி அவன் ஆர்டர் நான் எடுக்க மாட்டேன். ஆனால் அவனை கொண்டுதான் உன்னை உயர்த்தணும். ஆண்டவருடைய சித்தம். உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல. அன்பு தேவனுடைய ஜனமே, அப்போ யாரால் அவமானப்பட்டமோ அவர்களுக்கு மத்தியில, உன் சத்துருக்களுக்கு மத்தியில ஆண்டவர்களுக்கு என்ன ஆயத்தப்படுத்துவாரு? பந்திய. அப்போ உன்னை தேடி ஆசீர்வாதங்கள் வருகிற நேரத்தில் அன்பு தேவனுடைய ஜனமே, பணியிடத்திலிருந்து சொல்லுகிறேன், இழந்து போன ஆசீர்வாதங்களை கர்த்தர் மறுபடியும் உன்னிடத்தில் கொடுப்பார். உன் களஞ்சியங்கள் பூரணமா நிறம். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து. ஆண்டவரிடத்தில் கேள்வி கேட்காதே, ஆண்டவர் என்னிடத்தில் மறுபடியும் கொண்டு வருகிறார் என்ற சாபத்திற்கு அல்ல, என்னை ஆசீர்வதிக்கிறார். இங்கே வார்த்தை சொல்லுகிறது பாருங்க, வாசிங்க. நம்முடைய பண்டிகைகள் ஆசரிக்கப்படும் நகரமாகிய சீயோன் என்பது, சீயோன் என்பது சபை, நகரம் என்பது பெரியது. நகரமாகிய சீயோனை நோக்கி பார், உன் கண்கள் எருசலேமை அமெரிக்கையான தாபரமான பரலோகத்தை, நீ பேழைக்குள் வந்தால் தான் எருசலேமை பார்க்க முடியும், சீயோனுக்குள் இருந்தால் தான் பரலோகத்தை நோக்கி பார்க்க முடியும். வார்த்தை சொல்லுகிறது பாருங்க, தாபரமாகவும் பெயர்க்கப்படாத கூடாரமாகவும் காணும். இனி அதன் முளைகள் என்றைக்கும் பிடுங்கப்படுவது இல்லை. பரலோகத்தை யாரும் பிடுங்க முடியாது. அடுத்தது ஒன்றும் அறுந்து போவதும் இல்லை. அப்போ பரலோகம் இப்படி இருக்கும்னா, அந்த பரலோகத்துல அதற்காய் செய்யப்பட்ட சீயோனில் வாசமாகி இருக்கிற பேழையே உன் ஆசீர்வாதம் எப்படிப்பட்டது தெரியுமா? நீ பேழைக்குள்ள இருக்கிற நேரத்தில் வாசி. ஏசாயா 54 அதிகாரம் 2 வசனம். ஏசாயா 50. உன் கூடாரத்தின் இடத்தை, உன் கூடாரம் என்பது ஒரு வீடு அல்ல, உன் கூடாரம் என்பது ஒரு சபை. முதலாவது தேவனுடைய ராஜ்யம், ஃபர்ஸ்ட் பிரெஃபரன்ஸ். உன் கூடாரத்தின் இடத்தை விசாலமாக. அடுத்தது ஆசீர்வாதம், வாசஸ்தலங்களில், வாசஸ்தலம் அல்ல, வாசஸ்தலங்களில். அப்போ ஆண்டவர் எனக்கு ஒரு வீடு கொடுத்துட்டாரா? போது ஆண்டவரே, இல்ல. வாசஸ்தலங்களில், வாசஸ்தலங்களில் திரைகள் விரிவாகட்டும். என்ன பண்ணாங்க? தடை எங்க இருக்கு? வாங்கிட்டே இருக்கு. ஆண்டவருக்கு சொல்லு, அப்பா எனக்கு முன்பா தடை இருக்கு, தடைகளை நீக்கி போடும். நீங்க எனக்கு முன்னால போனீங்கன்னா தடை எப்படிமா? எல்லாம் என் பாதைகளுக்கு வழி கொடுக்கிறதா என்று விசுவாசிக்கிறியா? அங்கே வார்த்தை சொல்கிறது, வாசிங்க, தடை செய்யாது. உன் கயிறுகள் என்பது பரலோகத்துக்கும் உனக்கும் இருக்கிறதான ஒரு தொடர்பு. உன் கயிறுகளை நீளமாக்கி, உன் முளைகள் என்றால் உன் பிள்ளைகள், உன் பிள்ளைகள் எங்கே இருக்கிறார்கள் என்பதை உறுதிப்படுத்து. அன்பு தேவனுடைய ஜனமே, இந்த பிள்ளையை எனக்காய் வளர்த்திடு, நான் உனக்கு
சம்பளம் தருவேன். சபையில் என்னை நம்பி கொடுத்ததான இந்த பிள்ளைகளை ஆண்டவருக்காய் நான் நடத்துகிற நேரத்தில் ஆண்டவர் எனக்கு பரலோகத்தில் அவர் நீதியை வைத்திருப்பார். அன்பு தேவனுடைய ஜனமே, அதே போல் கர்த்தர் உன்னை நம்பி கொடுத்திருக்கிற பிள்ளைகள் என்ன செய்கிறார்கள் என்பதை நீ பார்த்தாக வேண்டும். அதை நீ உறுதிப்படுத்தியாக வேண்டும். இல்லை என்றால் தன் இஷ்டத்துக்கு விடப்பட்ட பிள்ளை தன் தாய்க்கு சஞ்சலத்தை உண்டு பண்ணுகிறவனாக இருக்கிறான். வார்த்தை சொல்லுகிறது, பேழைக்குள்ளா இருக்கிறதான நேரத்தில் உன் வாசஸ்தலங்கள் அது பெருகி கொண்டிருக்கும், அது விருந்தாகி கொண்டிருக்கும். ஆனால் கப்பலுக்குள் பிரயாணிக்கிற நேரத்தில் என்ன நடக்கும் தெரியுமா? வாசிங்க ஏசாயா 33ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிங்க. ஏசாயா 30. மகிமை உள்ள கர்த்தர் அங்கே நமக்கு விசாலமான நதிகளும் ஆறுகளும் உள்ள ஸ்தலமுமாயிருப்பார். வலிக்கிற படகு, ஆண்டவரை இழுத்து இழுத்து என் கையெல்லாம் வலிக்குது, வலித்துக் கொண்டே ராம் முழுவதும் கண்டு வலிக்கிறோம். ஆண்டவரே, ஒரு மீனும் எனக்கு கிடைக்கல, வலைகள் காலியா இருக்குது, என் பாத்திரம் வெறுமையா இருக்கிறது, இந்த மாதம் என் ஸ்டாஃபுக்கு நான் எப்படி சம்பளம் கொடுப்பேன், இந்த மாதம் ஆண்டவரே எனக்கு வந்த சம்பளம் இதுக்கு முன்னாலே போயிடுச்சு, இந்த மாசத்தை நான் எப்படி நடத்துவேன்? கவலைப்படாது, என் ஆண்டவர் உன்னை பேழைக்குள் சேர்த்திருக்கிறார். அங்கே வார்த்தை சொல்லுகிறது பாருங்க, வாசிக்க. பெரிய கப்பல் அங்கே பேழையை ஆண்டவர் பிரதானமாக்கி இருக்கிறார். கப்பலை தேடி ஓடாத. அங்க சொகுசு இருக்கும், கேளிக்கைகள் இருக்கும், எல்லாம் இருக்கும். ஆனா அது கவிழ்ந்து போகும். சில நேரங்களில் ஆண்டவரை நான் சின்னவன் படகுல ஓடுவேன்னா ஆண்டவரை டயர்டாயிட வேண்டாம், பேழையில வந்துரு. மெஷர்மெண்ட் ஏற்கனவே ஆண்டவர் டிசைன் பண்ணிட்டார். வாழ்க்கை இப்படிதான் இருக்கும். என் ஆண்டவர் ஆசீர்வாதங்களை அனுப்புகிற நேரத்தில் உன் பேழை மேலே இருக்கும். விசுவாசம் தெரியுமா? அங்கே வார்த்தை சொல்லுகிறது பாருங்க 22. கர்த்தர் அப்ப நம்மளை காப்பாற்றுறது யார் மட்டும்தான்? ஆண்டவர் மாத்திரமே. இப்போ வாசிங்க ஏசாயா 23:14 வாசிங்க. தர்ஷீஷ் கப்பல்களை அலருங்கள், உங்கள் அரண் பாழாக்கப்பட்டது. நினிவேக்கு போக வேண்டியதான பேழைகளே, தர்ஷீஷ்க்கு ஓடுறீங்களா? உலகத்துக்கு ஓடுறீங்களா? நான் சொல்லவில்லை, வேதம் சொல்லுகிறது. தர்ஷீஷின் கப்பல்களை அலருங்கள். நான் பிரேக் எடுத்துட்டு வருவேன், ஆண்டவரும் பிரேக் எடுத்துருவார். ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கை இன்றைக்கு சாபமாய் மாறுகிறது என்றால் ஆண்டவரை நான் தவறிக் கொண்டிருக்கிறேன். செயல்பொருந்து வார்த்தை சொல்லுகிறது. யோனா 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்க சீக்கிரமா. யோனா 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். யோனா 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அமித்தாயின் குமாரனாகிய யோனாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி. அப்போ அன்பு தேவனுடைய ஜனமே, கர்த்தருடைய வார்த்தை இன்றைக்கு உனக்கு உண்டாகி இருக்கிறது. அந்த வார்த்தை என்ன தெரியுமா? 2ஆம் வசனத்தை வாசிங்க. நீ எழுந்து. நிறைய பேர்ல பைபிள் இல்லைன்னு நினைக்கிறேன். பைபிள் இருக்கா எல்லாருக்கிட்டையும்? பட்டயம் இருக்கா? வாசிங்க. நீ எழுந்து மகா நகரமாகிய நினிவேக்கு போ. மகா நகரம் என்பது சபை, சியோன் என்பது பெரிய நகரம். மகா நகரமாகிய சியோனுக்கு நீ போக வேண்டும். சில நேரத்தில் நான் வீட்டுக்கு போகிறேன் என்றால், சபை முடித்து போகிறேன் என்றால், ஆண்டவருடைய நினைவேக்கு அனுப்புகிறார் என்றால், ஆண்டவரின் வேலை அவசரம், நீ பிரசங்கிக்க வேண்டும் என்று சொல்லி உன்னை ஆண்டவர் அனுப்புகிறார். ஆனால் நான் போக மாட்டேன், நான் ஆண்டவரை அன்பை சொல்ல மாட்டேன். வார்த்தை சொல்லுகிறது பாருங்க, வாசிங்க. அதற்கு விரோதமாய் பிரசங்கி அவர்களுடைய அக்கிரமம் என் சமூகத்தில் வந்து எட்டினது. நோவா ஆண்டவரை பிரசங்கித்தான், ஆனா கேட்கல, அழிக்கப்பட்டு போனார்கள். தேவன் யோனாவாய் உன்னை வைத்திருக்கிறார் என்றால் ஜனம் அழிக்கப்பட போகிறது என்று ஆண்டவர் உனக்கு வெளிப்பாடை கொடுக்கிறாரு. நான் பெற்ற ரட்சிப்பை உலகம் பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று. ராஜாவின் வேலை அவசரம், நீ ஆண்டவரை குறித்து சொல்லணும். ஆனா அவன் செய்தது என்ன தெரியுமா? நான் எங்க சொல்லணும்? எனக்கு வேலை இருக்கு, நான் கார்பரேட் கம்பெனியில வேலை செய்யறேன், என்னுடைய சம்பளம் எவ்வளவு தெரியுமா? என் படிப்பு என்ன தெரியுமா? நான் MBA படிச்சிருக்கிறேன், MPhil படிச்சிருக்கிறேன், MPEd படிச்சிருக்கிறேன். என்னுடைய படிப்பு இவ்வளவு, நான் போக மாட்டேன். அவன் செய்த காரியத்தை பாருங்க, வாசிங்க. அப்பொழுது யோனா கர்த்தருடைய சமூகத்தில் நின்று விலகி. நன்றாக கவனிங்க, கர்த்தருடைய வார்த்தை வரும்போது அதை உட்கொள்ளணும். அதை உட்கொள்ளாமல் இருப்போம் என்றால் ஃபர்ஸ்ட் உன்னிடத்தில் வருகிறது ஆண்டவருடைய சமூகத்திலிருந்து நீ விலகுவாய். வேலை இருக்கு, டார்கெட் அச்சீவ் பண்ணணும். நான் போலனா சம்பளத்தை கட் பண்ணிடுவாங்க. ஆண்டவரின் சமூகத்திலிருந்து விலக பண்ணுகிற காரியங்கள் உன்னிடத்தில் வருகிற நேரத்தில் நோ. அங்கே
இங்கே வார்த்தை சொல்லுகிறது பாருங்க, வாசிங்க. கர்த்தருடைய சமூகத்திலிருந்து விலகி தர்ஷீஷுக்கு ஓடி போகும்படி எழுந்து. சபைக்கு போனா எழும்பல, நல்லா தூங்குற சோம்பேறியே, கை முடக்கி கொண்டு நித்திரை செய்வேன் என்பாயோ? உன் தரித்திரம் எப்படி வரும்? வழி போக்கணும். கெஸ்ட் வந்து அழகா கதவை தட்டுவாங்க. இவ்வளவு நாளா இவ்வளவு உயரத்தில் நான் கட்டின மகா பாபிலோன் சொல்லிட்டு கனவு கோட்டையில தூங்கி கனவு கோட்டை கட்டினாயே. நினைவுகள் மேலே போகிற நேரத்தில் ஆண்டவர் நேபுகத்நேச்சாரை கீழே தள்ளினார். நான் சொல்லவில்லை, வேதம் சொல்லுகிறது. இங்கே காரியத்தை பாருங்க. யோனா எங்க போறான்? ஓடி போகும்படி எழுந்து நல்லா கவனி, கூலி கொடுக்கிறான். ஆண்டவருடைய சமூகத்துக்கு வந்தா அவர்களுடைய ஆசீர்வாதத்தை வாங்குறத விட்டுட்டு தேவனுடைய சமூகத்தை விட்டு ஓடும் போது பப்புக்கு போறேன், அங்க நான் காசு செலவு பண்ணணும், ஃப்ரெண்ட்ஸை பார்க்க போறேன், ட்ரீட்டுக்கு நான் காசை கொடுக்கணும். அதே போலதான் ஆண்டவரின் சமூகத்தை விட்டு வழி விலகி ஓடிக்கொண்டிருக்கிற கப்பலாய் நீ இருப்பாய் என்றால் இன்றைக்கு ஜாக்கிரதைப்படு. ஆண்டவர் உன்னை கப்பலுக்குள்ளாக இருந்து பேழைக்குள்ளாய் வரும்படியாக எச்சரித்துக் கொண்டிருக்கிறார். நீதிமொழிகள் 29 சொல்லுங்க, அடிக்கடி கழிந்து கொள்ளப்பட்டு தன் பிடரியை திருப்புகிறவன் சகாயமின்றி சடுதியில் நாசம் அடைவான். எச்சரிக்கை. அங்கே வார்த்தை சொல்லுகிறது பாருங்க, வாசிங்க. 4ஆம் வசனத்தை வாசிங்க. அப்போ உன் வாழ்க்கையில இன்னைக்கு வீசிட்டு இருக்கிறது நீ நினைக்கிற பிரச்சனை ஆண்டவரால் விருதப்பட்ட என்ன காத்து? என்ன காத்து? பெருங்க சின்ன காத்து இல்லப்பா. உன் படக மறுபடியும் ஆண்டவருக்கு தள்ளிட்டு வரணும்னா பெருங்காத்து வந்தாதான் உன் கப்பல் இங்க வரும். பெருங்காற்றை ஆண்டவர் உன் வாழ்க்கையில் வர விடுவதற்கு முன்பாய் ஆண்டவரை இன்றைக்கு என்னை பேரை வைத்து இந்த வார்த்தையை கொடுக்கிறேன் என்றால் இன்றைக்கு நான் சீர்படுத்துகிறேன் என்று சீர்படுத்து. இங்கே வார்த்தை சொல்லுகிறது பாருங்க, அதனால் கடலிலே கப்பல் உடையும் என்று நினைக்கத்தக்க கொந்தளிப்பு உண்டாய். நீ எதை நம்பி ஆண்டவரை உடைப்பாய்? வேலையை நம்புறியா? ஃப்ரெண்ட்ஸை நம்புறியா? சூழ்நிலைகளை நம்பிக்கொண்டிருக்கும். உடையும் என்பதை மறந்து போகாதே. கர்த்தர் கொடுத்த வாழ்க்கை கர்த்தர்காய் பயன்படுத்து. அடுத்தது வார்த்தை சொல்லுகிறது பாருங்க, 5ஆம் வசனத்தை வாசிங்க. உலகத்துல இருக்கிறோம், கரெக்டா இருக்கிறோம். வெள்ளிக்கிழமை போயிட்டு வெள்ளிக்கிழமை கரெக்டா விரதம், அங்க பிரதோஷம் எல்லாம் செய்யறாங்க. ஆனா இந்த கிறிஸ்தவனுக்கு மாத்திரம் ஆண்டவருக்கு நேரத்தை கொடுக்கணும்னா இப்பதான் நல்ல தூக்கம். 1ஆம் தேதி பிரேயருக்கு வாங்கன்னு சொல்லுங்க. இவ்வளவு இருக்கிற ஜனம் நாளைக்கு காலையில வரவங்களுக்கு தெரியும் ஒன்றும் இருக்காது. வேதனையோடு சொல்லுங்க, வேதனையோடு ஆண்டவர் பேசுகிறார். அங்கே வார்த்தை சொல்லுகிறது பாருங்க, அப்பொழுது கற்பற்காரர் பயந்து ஒண்ணுக்கு உதவாத கல்லையும் மண்ணையும் நம்பி அவன் சாஷ்டாங்கமா நிற்கிறான். உயிருள்ள ஜீவனுள்ள தேவனை பார்ப்பதற்கு நீ எப்படி இருந்து கொண்டிருக்கிறார்? அவன் கூப்பிடுறான் ஆண்டவரை, அவன் கூப்பிடுறான் அவன் தெய்வத்தை நோக்கி. வார்த்தை சொல்லுங்கள் பாருங்க, வாசிங்க. சமுத்திரத்துல எங்க ஆசீர்வாதத்தை வாங்கினியோ ஆண்டவர் பெருங்காத்தை அனுப்புனார்னா ஆசீர்வாதம் மறுபடியும் எங்கதான் போனோம் சொல்லுங்க? சமுத்திரத்துக்கு. முட்டலுக்கு போயிட்டு இருக்குதா? வட்டிக்காரங்கள்ட்ட போயிட்டு இருக்குதா? அன்பு தேவனுடைய ஜனமே, நான் பேழைக்குள் இல்லாதபடிக்கு நான் தண்டு வலித்துக் கொண்டிருக்கிறேன். தண்டல்காரனுக்கு கப்பம் கட்டி கொண்டிருக்கிறேன். ஆண்டவரே என்னை மன்னியும் ஆண்டவரே, நான் பேழைக்குள்ளாய் நிலைநிற்கிறேன். நான் அநேக சாதிகளுக்கு கடன் கொடுப்பேன், நான் கடன் வாங்க மாட்டேன் என்று சொல்லுகிறோம். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. முன்னோர் உடன்படிக்கை ஏற்படுத்துகிறேன் என்று சொன்னவர் கடன் வாங்காத உடன்படிக்கை ஆண்டவர் இன்றைக்கு உனக்கு ஒரு சாதிப்பா. விசுவாசிக்கிறியா? அவங்க கப்பல், என் குடும்பம் ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கு, இன்னைக்கு பிரச்சனை வருதா? என் தொழில் ஆசீர்வாதமா இருந்து பிரச்சனை வருதா? எல்லாத்தையும் இன்னைக்கு உள்ள போடுறியா? நான் வேலைக்குள்ளாய் இல்லை, ஏதோ ஒரு கப்பலுக்குள்ளாய் நான் இருந்து கொண்டிருக்கிறேன். யாரோ என்னை வழி நடத்துகிறார். வெளியே வா, நீ வெளியே வருவாய் என்றால் வேலை உனக்காய் ஆயத்தப்பட்டிருக்கிறது. அடுத்தது வாசிக்க பார்ப்போம். யோனாவோ வென்றால் எங்க ஆண்டவர் 3 லேயர்ஸ் கொடுத்தார். இங்க கப்பல்ல ஒரு லேயர் இருக்குது. அடி தட்டு டீப் டீப் ஸ்லீப் போயிட்டார். டீப்பா போய் டீப் ஸ்லீப்புக்கு போயிட்டார். வாசிங்க. என்ன பண்றான்? ஏற வேண்டியவன், ஆண்டவருடைய பர்வதத்தில் நிற்க வேண்டியவன், ஆண்டவருக்காய் காரியங்களை செய்ய வேண்டியவன் தன் ஸ்தானத்தை விட்டு இறங்குகிறான். தன் ஸ்தானத்தை விட்டு அலைகிற குருவி எப்படி இருக்கிறதோ அப்படியே தன் ஸ்தானத்தை விட்டு அலைகிற
மனுஷனும் இருக்கிறான். ஆண்டவர் உனக்கான ஒரு ஸ்தானத்தை சபையில் கொடுத்தாரு, உனக்கான பொறுப்புகளை கொடுத்தாரு, உன்னை மேன்மையாக உயர்த்த வேண்டும் என்று சொல்லி உன்னை ஒரு நட்சத்திரமாய் பயன்படுத்த வேண்டும் என்று நினைத்தாரு. மேலே ஏற வேண்டிய நீ கீழே இறங்கி கொண்டிருக்கிறாயே. எனக்கு தெரியல, முகத்தை தான் பார்ப்பேன். சாமுவேல் வந்த நேரத்துல 7 பேரை ஈசாய் கடந்து போக பண்ணினான். சாமுவேல் நினைச்சான், இவன் நல்லா பல்கா இருக்கிறான், இவன் நல்லா பாடி பில்டரா இருக்கான். ஆண்டவர் சொன்னார், இவர்களை நான் புறக்கணித்தேன். ஒருவன் வனாந்திரத்தில் ஆடுகளை வைத்துக் கொண்டிருக்கிறான். எனக்கு வாழ்க்கை வனாந்திரமா இருக்குதா? உனக்காகத்தான் இன்றைக்கு ஆண்டவர் கொம்பு தைலத்தின் அபிஷேகத்தை கொண்டு வந்திருக்கிறார். பெற்றுக்கொள்ள ஆயத்தமா? யாரையும் ஆண்டவர் சூஸ் பண்ணல, 7 பேர் ஆண்டவர் சூஸ் பண்ண. 8 என்பது புதிய துவக்கம். இன்றைக்கு ஆண்டவர் உன் வாழ்க்கையில் புதிய துவக்கத்தை கொடுக்கிறார். கண்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து. இனி உன் வாழ்க்கை விட்டு தவறி ஓடாத. கண்ணீர் சிந்தி ஆண்டவர் இடத்துல மன்னிப்பு கேளு. அவன் கீழே இறங்கி போய் வாசிங்க, படுத்துக்கொண்டு என்ன நித்திர டீப் ஸ்லீப். சர்ச்சுக்கு போனோன்னு தட்டி எடுக்கும் போதான் எனக்கு தூக்கம் வருது. தூங்குறியா? உனக்கு பிரச்சனை என்ன நடக்குதுன்னு தெரியாது. மத்த வந்து தட்டி எழுப்பி சொல்லுவான், யூ ஆர் டெர்மினேட்டட். உன்னுடைய ஆர்கனைசேஷன் டெர்மினேட் பண்ணிட்டாங்க, உனக்கு வேலை இல்லை. அப்பதான் சொல்லுவேன், ஐயோ எனக்கு உபதேசம் பண்ணினவன் சொல்லி நான் கேளாமற் போனேனே, சபைகளுக்குள்ளும் கொஞ்சம் சங்கத்துக்குள்ளும் ஆளானேனே என்று சொல்லி நீ முறையிடுவாய். கர்த்தர் உன்னை பார்த்து நகைப்பான். அந்த காலங்கள் வருவதற்கு முன்பாய் ஆண்டவர் இடத்துல சிரிப்பொழுது அடுத்த வார்த்தை சொல்லுகிறது பாருங்க. 6ஆம் வசனத்தை வாசிங்க. நீ நித்திரை பண்ணுகிறது என்ன? அடுத்தது, எழுந்திருந்து உன் தேவனை நோக்கி வேண்டிக்கொள், நாம் அழிந்து போகாதபடிக்கு. சுவாமி எவ்வளவு அழகா சொல்றான் பாருங்க. நம்ம கூட இவ்வளவு அழகா சொல்ல மாட்டோம், உலகத்தான் சொல்லுகிறான். இயேசு சுவாமிங்க, இயேசு நாதரை தேடி வந்தாருங்க, ஆனா நம்ம சொல்ல மாட்டோம். அவன் சொல்லுகிறான், சுவாமி ஒருவேளை நம்மை நினைத்து அருளுவார் என்றான். 10ஆம் வசனத்தை வாசிங்க. யோனா சொல்றான், அப்பா ஐயா, நான் ஆண்டவருடைய சமூகத்திலிருந்து விலகி ஓடி போகிறேன். அந்த 9ஆம் வசனத்தை வாசிச்சீங்கன்னா, நான் கர்த்தருக்கு பயபக்தி உள்ளவன். பயபக்தி உள்ளவன் தான் இன்றைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் ஆசீர்வாதங்கள் வந்த உடனே பயம் அற்றவனாகி ஆண்டவரின் சமூகத்தை விட்டு ஓடுகிறான். புறச்சாதிகள் அல்ல. நான் பரம்பரை கிறிஸ்தவன், 15 வருஷம் கிறிஸ்தவன், 30 வருஷம் கிறிஸ்தவன். நான் பயபக்தி வாழ்க்கை வாழ்ந்தவன் தான். தேவனின் சமூகத்தை விட்டு ஓடிக்கொண்டிருக்கிறான். அங்கே வார்த்தை சொல்கிறது பாருங்க. அவன் சொல்கிறான், நான் கர்த்தருடைய சமூகத்திலிருந்து விலகி ஓடி போகிறவன் என்று. ஏன் இதை செய்தா? உனக்கு மாத்திரம் பிரச்சனை இல்லப்பா, உன்னை நம்பி இருக்கிற என் குடும்பத்துக்கு, உன்னை நம்பி இருக்கிறதான என்னுடைய வேலை ஸ்தலத்தில் ஆபத்தை கொண்டு வந்து விட்டாயே, நான் என்னப்பா செய்யணும்? அங்கே அவன் சொல்லுகிறான் பாருங்க. 13ஆம் வசனத்தை வாசிங்க. உன்னோட முயற்சி எவ்வளவு வேணாலும் பண்ணிப்பாரு, ஆண்டவருக்கு முன்னால பேசு. எத்தனை பேர் உன் கூட இருந்தாலும் உன்னை காப்பாற்றணும் நினைச்சாலும் ஆண்டவர் உன்னை தூக்க வேண்டும்னு நினைச்சிட்டான்னா யாரும் உன்னை காப்பாற்ற முடியாது. கடைசி எச்சரிக்கை, கடைசி எச்சரிக்கை. வார்த்தை சொல்லுகிறது பாருங்க. அந்த மனுஷர் கரை சேரும்படி வேகமா, எவ்வளவு முடியுமா வேகமாய் கண்டு விழித்தார்கள். வெகு மும்மரமா, அப்பா நீ ஓடுறியா? ஆண்டவர் இன்னும் அக்கினி சூட 7 மடங்கு சூடாக வேகமாய் கண்டுபிடித்தார்கள். கடல் கொந்தளித்துக் கொண்டே இருந்தபடியால் அவர்களால் கூடாமல் போயிடும். மனிதனால் கூடாதது யாரால கூடும்? அப்போ இது எங்க வரணும்? பேழைக்குள்ள வரணும். எங்க வரணும்? பேழைக்குள் வந்தாதான் மனிதனால் கூடாதவைகளை தேவனால் உனக்கு அவர் கூட வைப்பான். விசுவாசிக்கிறீங்களா? இப்ப வாசிங்க, 15ஆம் வசனத்தை வாசிங்க. உமக்கு சித்தமாயிருக்கும்படி செய்யும். சித்தம் என்ன தெரியுமா? நொறுக்குவார். சடுதியில ஆண்டவர் கூப்பிடும் போதே வந்துடும். கடந்த வாரத்தில் பேசும்போது அருமையான பிரதர் முத்துக்குமார் பிரதர் ஒரு காரியத்தை சொன்னாங்க. ஆண்டவர் வலைய போடும் போது என்ன பண்ணணுமா? உள்ள வந்துடணும். அப்போ காயங்கள் இல்லை, சேதாரம் கிடையாது. அதை தூண்டில போட்டு ஆண்டவர் இழுக்கும் போது இங்கே கிளியும், காதுல கிளியும், கையில கிளியும், காயங்கள் எங்கே வரும் என்பது தெரியாது.
கர்த்தர் இன்றைக்கு உனக்கு நேராக தன் பாசம் என்கிறதான வலையை வீசுகிற நேரத்துல உள்ளே வருவாய் என்றால் வேலைக்குள்ளாய் காக்கப்படுவாய். அவங்க கேட்கறாங்க, என்ன பண்ணணும் ஆண்டவரே? அவங்க சித்தமானபடி செய்ய. சித்தம் என்ன தெரியுமா? வாசிங்க, அடுத்த வசனத்தை வாசிங்க. யோனாவை எடுத்து சமுத்திரம் தன் முகத்தை விட்டு, அப்போ நீ பேழைக்குள்ள வருகிற வரைக்கும் போராட்டம் ஓயாது. விசுவாசிக்கிறியா? தாயின் கருவில் உருவாகும் முன்னே உன்னை பெயரை சொல்லி அழைத்தாரே, நீங்க அவரை அறியாதோடு உனக்கு நாமத்தை தரித்தாரே, உனக்கான ஆசீர்வாதத்தை கொடுத்தாரே, உனக்காய் தன்னை அறியும்படியான அறிவை கொடுத்தாரே. இந்த அறிவை எங்கே புதைத்து வைத்தார்? தூக்கி உள்ள போட்டாச்சு. யார? தர்ஷிஷுக்கு ஓடி போகிற யோனா இப்ப எங்க இருக்கிறாரு? சமுத்திரத்திற்குள்ள இருக்கிறார். ஆனால் ஆண்டவர் அவரை விடவில்லை. வாசிங்க 17 வாசிங்க. யோனாவை விடுக்கும்படி, பிரச்சனை எவ்வளவு பெருசா இருந்தாலும் அந்த பிரச்சனைக்குள்ள ஆண்டவர் ஒரு பெரிய சகாயரை ஆண்டவர் கொண்டு வருவார். அங்கே வார்த்தை சொல்லுகிறது, யோனாவை விழுங்கும்படி ஒரு பெரிய மீனை கர்த்தர். அப்ப நீ ஆயத்தமா இருந்தாதான் ஆண்டவர் உனக்காக ஆயத்தப்படுவது. தனக்கு பிரியமான பிள்ளைகள் கெட்டு போவது தேவனுக்கு சுத்தம் அல்ல. அவர் ஒரு பெரிய மீனை ஆயத்தம் பண்ணி இருந்தார். எத்தனை நாள் இருந்தா? ஒரு நாள் தேவனுடைய சமூகத்துல சந்தோஷமா வந்து அகமகிழ வேண்டிய மீனுடைய வயிறு எவ்வளவு அழகா இருந்திருக்கும்ல, நல்ல வாசனை, பந்திக்கு முன்பாக ஸ்டார் ஃபுட்டு எல்லாமே உள்ள வந்திருக்கும்ல. அந்த கழிவுகளுக்கு மத்தியில ஆண்டவரே, ஏன் ஆண்டவரே இந்த வாழ்க்கை அவன் போதும் என்று சொல்லுகிற வரைக்கும் ஒரு ஆவி ஆத்மா சரீரம் மூன்றை நீ ஒப்பு கொடுப்பதுதான் அந்த 3 நாட்கள். அந்த 3 நாட்கள் மீனின் வயிற்றிலே தேவன் நோவாவை வைத்திருந்தார். அவனை அழிக்கவில்லை. தேவன் செய்த காரியம் என்ன தெரியுமா? யோனா 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வாசிங்க. கர்த்தர் மீனுக்கு சூழ்நிலைகளுக்கு கட்டளை எங்க இருந்து வரணும்? பரத்திலிருந்து. பரலோகத்திலிருந்து ஒருவனுக்கு கொடுக்கப்பட்டால் ஒழிய அவர் ஒன்றையும் பெற்றுக்கொள்ள மாட்டான். தேவன் மீனுக்கு கட்டளையிட்டால் என்ன கரையில கட்டுச்சு தெரியுமா? ஆண்டவர் அவனை எங்க கொண்டு போனோம்னு நினைச்சாரோ அங்கே கொண்டு போய் கட்டினது. நீ ஆண்டவரின் சமூகத்தை விட்டு வழிவிலகிறோம்னு நினைச்சினா ஆண்டவர் குத்தி ஆண்டவர் ஏற்ற நேரத்தில் உள்ளே உன்னை கொண்டு வந்து வைப்பான். விசுவாசிக்கிறியா? இப்போ வாசிக்க வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். வெளிப்படுத்தல் 3:14. ஒளிவுமின்றி அனலுமின்றி வெதுவெதுப்பாய் இருக்கிறபடியால் உன்னை என் வாயிலிருந்து ஆண்டவர் வாந்தி பண்ணிட்டார்னா யாராலையும் காப்பாற்ற முடியும்? மீன் வாந்தி எடுத்துருச்சு, ஆண்டவர் காப்பாற்றி கொண்டு போயிட்டாரு. ஆனா ஆண்டவருடைய வாயிலிருந்து நீ வாந்தி எடுக்கப்படுவாய் என்றால் வாழ்க்கை பரிதாபம். ஒண்ணு ஆண்டவரோட இசைந்து, இல்லைன்னா என்ன நடந்தாலும் உலகத்தோட போய் அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் இருப்பாய் என்றால் இடத்தை சூடாக்க ஆத்மோடு நம்ம சபைக்கு வர வேண்டாம். ஆண்டவர் காரியங்களை செய்து முடிக்கிறவனாய் நான் உள்ளே இருப்பேன் என்றால் கர்த்தர் நீ ஆசீர்வதிப்பார். அதே அதிகாரத்தில் 8ஆம் வசனத்தை வாசிக்க. ஒரு கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்சோண்டு பலன் இருந்தும் எந்த சூழ்நிலை வந்தால் நீ என்ன பண்ணக்கூடாது? வேலையை விட்டு ஓடக்கூடாது. என் நாமத்தை மறுதலியாதபடியால் அடுத்தது எனக்கு வசனத்தை என்ன பண்ணணும்? சொல்லப்படுகிற ஆலோசனைகளை கேட்கணும். வசனத்தை கை கொண்டபடியால் அதை அப்ப நீ ஆண்டவருடைய சமூகத்தோடு ஓடுவ. நான் மனுஷன் பூட்ட வேண்டாம், ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? பூட்டி விடுவார். அடுத்தது வாசிங்க. அதே அதிகாரம் ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை 19 வாசிக்கமா. வெளிப்படுத்தல் 3:19 வாசிங்க. நல்லா கவனிங்க. ஆண்டவரின் நேசம் உன்னிடத்தில் இருக்கும் என்றால் உன் வாழ்க்கையில் பிரச்சனை இருக்கும். நீ கர்த்தருடைய வசனத்தை கைக்கொள்வாயோ கைக்கொள்ள மாட்டாயோ என்று அவர் இருதயத்தை சோதித்து அறியும்படிக்கு இந்த வனாந்திரம் உனக்கு காட்டப்பட்டு கொண்டிருக்கிறது. வார்த்தை சொல்லுகிறது, நான் நேசிக்கிறவர்கள் எவர்களோ அவர்களை என்ன பண்றாரா? எச்சரிக்கிறார். கடிந்து கொண்டு சிக்ஷிக்கிறேன். ஆகையால் என்ன பண்ணு? நீ படகுல போயிட்டு இருந்தாலும் சரி, கப்பல்ல போயிட்டு உடனே உன்னோட ரூட்டை பேழைக்குள்ளாய் திரும்பிடு. இனி காலம் செல்லாது. ஆண்டவரின் வார்த்தை உனக்கு நேராக வராது. கடைசி தருணத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஜாக்கிரதையாய் இருந்து
மனம் திரும்பு, திரும்புவாய் என்றால் ஆண்டவர் இன்னொரு வார்த்தையை சொல்றார். வாசிங்க ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிங்க. ஆதியாகமம் 3:3. இன்னும் ஆதியாகமம் 6:3 வாசிங்க. என் ஆவி என்றைக்கும் மனுஷனோட போராடு சொல்லிட்ட. வாணி எச்சரிப்பு சிக்ஷை வந்துருச்சா? ஆண்டவர் சொல்றாரு, என்னுடைய ஆவி என்றைக்கும் மனுஷனோட போராடுவதில்லை. அவன் மாம்சம் எனக்கு ஒண்ணுமே ஜஸ்ட் லைக் தட் போனா போயிடுவான். ஆண்டவர் சொல்றாரு, இன்னைக்கு ஆண்டவர் ஒரு தருணத்தை கொடுத்திருக்கிறார். மறுபடியும் நீ வாழ வேண்டும் என்பதற்காக வார்த்தை சொல்லுகிறது பாருங்க. அவன் இருக்க போகிற நாட்கள் 100, இன்னைக்கு அது கூட கிடையாது, 60ஓ 70ஓ கர்த்தர் நியமித்தது. ஒருவேளை சித்தம் இருக்கா, ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணினதான 120 வருடங்களை ஆண்டவர் நம்மை காண வைப்பார். கர்த்தர் உனக்காய் கொடுக்கிற ஆசீர்வாதத்தின் வார்த்தையை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். ஆண்டவர் எங்க நிற்கிறாரு? கப்பல்ல போயிட்டு இருக்கியா? அந்த வாசப்படியில் உன்னை கூப்பிடுறாரு. இதோ வாசப்படியில் நின்று அவனோடு போய் உன் வீட்டுக்கு வருவார். உன்னை கூட்டிட்டு அவர் நேரம் இங்க வருவார். போஜனம் பண்ணுவார். அவனும் போஜனம் பண்ணுவான். 1ஆம் தேதி வரப்போகுது. நாளைக்கு ப்ராமிஸ் வேர்டு இருக்கு. கர்த்தர் வாக்குத்தத்தங்களோடு வருவார். 1ஆம் தேதி கம்யூனியன் இருக்குது. அவரோடு போஜனம் பண்ண ஆண்டவரை நான் அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவருக்கு நீ அர்ப்பணிப்பாய் என்றால் நீ அநேக சாதிகளை ஆளுவாய். உன்னையோ அவர்கள் ஆளுவதில்லை. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.